வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். நம்ம ரெண்டாவது கிளாஸில் சால்குலித்திக் பீரியட் பற்றி பார்த்தோம். அதில் அந்த பீரியடோட கண்டெம்ப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு அயனேஜ் பற்றி லைட்டாக பார்த்துட்டு வந்திருந்தோம். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவில் அயனேஜை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ்னால் ஒன்றும் இல்லை, இரும்பு காலம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் வேத காலம் அப்படின்னும் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் ஆர் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நார்த் இந்தியாவில் நடந்த இந்த வேதிக் ஏஜ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இந்த வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது எப்போ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டிக்ளைனுக்கு அப்புறம். சரியா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்டு செல்லக்கூடிய காலம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேத காலம் தான். இது ஆரியர்களோட வருகையை தொடர்ந்து இந்தியாவில் நடக்க ஆரம்பிக்குது. என்ன காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா 1500 BC to 600 BC. இது நார்த் இந்தியாவில் அயனேஜ் தானே, இரும்பு காலம் தானே. ஏன் இதுக்கு வேத காலம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் 4 வேதங்களை எழுதியிருப்பாங்க. சரியா? 4 வேதங்கள் எழுதப்பட்ட காலம் வேத காலம். அதனால தான் இதுக்கு வேத காலம் அப்படின்னு பேர். அது என்ன 4 வேதங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரிக், யஜூர், சாம, அதர்வா. இதுதான் அந்த 4 வேதங்கள். இதில் இந்த ரிக் வேதா தான் இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட்டு. இது நார்த் இந்தியாவில் நடக்கு. எந்த டைமில்? அயனேஜ் நடந்துட்டுருக்கிற பீரியடில் நடந்துட்டுருக்கு. ஓகேயா? 1500 BC to 600 BC இந்த காலகட்டத்தில் தான் இந்த வேத காலம் நார்த் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு பீரியட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அந்த வேதங்கள்லேருந்தே தான் கிடைக்கிது. சரியா? வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து அதுக்கான சோர்ஸ் கிடைக்கிது. இது என்ன டைப் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ரூரல் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அர்பன் தான். அதுக்கப்புறம் உருவான இந்த வேதிக் ஏஜ் ரூரல் டைப் ஆஃப் லைஃபாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பிகின் வித் த அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு. ஆரியர்கள் வருகையை தொடர்ந்து ஆரியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆன்சர் கிடையாது. அவங்க உலகத்தோட இன்னொரு பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க. சரியா? இதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எதில் இருக்குன்னா ஜெண்டவஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். இது ஜொராஸ்டிரிட்டிய மதத்தை சார்ந்தது. சரியா? ஜொராஸ்டிரிட்டியம் அப்படிங்கிறது ஒரு மதம். அது இப்போ இருக்கக்கூடிய ஈரானில் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ பார்சிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த ஜொராஸ்டிரிட்டிய மதத்தை பின்பற்றவங்க தான். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியாவோட நார்தர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸை பற்றின குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் வேதங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்டை சேர்ந்த நேட்டிவ் பீப்புள் இவங்க கிடையாது, வேறு ஒரு பக்கத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க அவுட் சைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டவஸ்தா புக் சொல்லுது. ஸோ இது மூலமாக தான் நம்ம ஆரியர்கள் வெளி இடத்த சார்ந்தவங்க, இந்தியாவை சார்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா எந்த இடத்து வழியாக வந்திருப்பாங்க, எது மூலமாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்திருக்காங்கன்னா கைபர் போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டெயின் பாசஸ் மூலமாக வந்திருக்காங்க. மவுண்டெயின் பாசஸ்னால் ஒன்றும் இல்லை, இது ஒரு மவுண்டெயின் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மலைத்தொடர் இப்படி இருக்குது, இன்னொரு மலைத்தொடர் அது பக்கத்தில் பேரலாக அப்படி போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த 2 மலைத்தொடருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லையா, இது எப்படின்னா ஒரு பாதை மாதிரி இருக்குது. ரொம்ப கரடு முரடான இந்த மாதிரி மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய இடங்களை மக்கள் எப்படி கடப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி மலைப்பாதைகளை பயன்படுத்தி தான் போவாங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடிய 2 மலைப்பாதைகள் தான் என்ன, இந்த கைபர் அண்ட் போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டெயின் பாசஸ். இது மூலமாக தான் ஆரியர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. சரியா? இது கரெக்டாக என்ன, நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜன். இந்த பகுதி வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே ஆரியர்கள் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. சரியா? அந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்த ரீஜனில் தான் இருந்திருப்பாங்க. தென் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் நோக்கி மைக்ரேட் ஆகி இந்த ஹோல் பிளேசஸ்லையும் ஆரியன்ஸோட பரவல் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ரூட்ஸ் ஆஃப் தி ஆரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பாசஸ் தான். இந்த 2 பாசஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் இருக்குது. ஆரியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க இந்தோ ஆரிய மொழியை பேசின ஒரு மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, செமி நோமாடிக் பாஸ்டோரலிஸ்டாக இருக்கிறாங்க. ஒரு பகுதியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க நம்ம சொன்னோம் இல்லையா.
அதுக்கு வந்து நிறைய அசம்ஷன் வந்து இருக்குது. அவங்க இந்த இடத்துலேருந்து வந்திருக்கலாம், இந்த இடத்துலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக கருத்துக்களை சொல்கிறாங்க. பட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்திய ஆசிய பகுதியிலேருந்து தான் இந்த ஆரியர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரியா? சரி, ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க? சென்ட்ரல் ஏஷியன் பார்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னா செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். அப்படின்னா மொத்தமாக எல்லா மக்களும் ஒரே டைமில் வந்து இந்தியாவுக்குள்ளே வரலை. கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு பீரியடில் அலைகளாக என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. அதான் அந்த செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஓகேயா? எப்படி வந்திருக்காங்க? நம்ம இப்போ தானே பார்த்தோம், கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்து குஷ் மவுண்டெயின்ஸ். ஹிந்து குஷ் மலைத்தொடரில் கைபர் பாஸ் அப்படின்னு ஒரு கணவாய் இருக்குது. அது வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட மெயினான ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா கேட்டில் ரியரிங், அதாவது கால்நடைகளை மேய்க்கிறது. பட் அவங்க ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரையும் என்ன செஞ்சுருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க, விவசாயமும் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஃபார்மிங் மெத்தட் தான். சரியா? இப்போ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப நாள் ஒரு பயிரிட்டுருக்கோம் அப்படின்னா மண்ணோட சத்து வந்து கண்டிப்பாக குறையும், அதோட வளமை வந்து குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மண்ணுக்கு சத்து மறுபடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளை வெட்டி எரிச்சிருவாங்க. ஸோ இருக்கும்போது அங்கே இருக்கிற சாம்பல் என்ன செய்யும்னா மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்கும். சரியா? அப்போ மண்ணோட வளமை வந்து என்ன செய்யும், ரீஸ்டோர் பண்ணப்படும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் பயிர் செய்யும் போது பயிர் விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஓகே, இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு யார் சொன்னா அப்படின்னா நம்ம சொல்லலை. சரியா? பிரிட்டிஷ்காரங்க நமக்கு சொன்னது. 1850s அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, இந்தியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வரலாறு இருக்குது, அவங்களுக்கும் முன்னாடியும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கும் பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? நம்மளை ஜஸ்ட் எப்படி காட்டு மிராண்டிக மாதிரி தான் பார்த்தாங்க அவங்க. ஸோ அவங்க நமக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையும் இல்லை. பிரிட்டிஷ்காரங்களோட மோட்டோ என்ன, இந்தியாவுக்கு வரணும், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு பார்த்துட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு போய் அகெயின் செட்டில் ஆயிடும். ஸோ இப்படி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்க இருக்கிற பகுதியில் மக்களுக்கு வரலாறு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். பட் ஒரு ரிச் ஹெரிட்டேஜான ஒரு வரலாறு இந்தியர்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸை வந்து அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னா ஆரியர்கள் வந்து வேறு ஏதோ ஒரு பகுதியில் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேட்டிவ் இந்தியன்ஸ் கிடையாது. அப்போ ஆரியர்கள் யாராக இருக்கலாம் அப்படின்னா யூரோப்பியன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா ஆரியர்களோட நிறத்தை வச்சு. சரியா? ஆரியர்களோட அந்த ஃபேர் காம்ப்ளெக்ஷனும் ப்ளூ கலர் ஐஸும் யூரோப்பியன்ஸை வந்து ஒத்துருக்கு. அதனால் இது வந்து இந்த ஒப்புமை வந்து அவங்கள யூரோப்பியர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக அவங்க வச்சுக்கிறாங்க. பட் லேட்டர் பீரியடில் வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிடையாது, ஆரியர்கள் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து அவங்களோட தோல் நிறத்தை குறிக்கலை, மொழியை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அக்செப்டபுளாகவும் இருக்குது. இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இந்தோ ஆரிய மொழியை பேசின மக்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், இந்த டைமில் தான் ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லேவரி இருக்குது அப்படின்னா ரேசியல் டாமினேஷன் தான். ஓகேயா? வெள்ளை நிற மக்கள் வந்து கருப்பினத்தவர்களை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க. ஆஃப்ரிக்காலலாம் ஸ்லேவ் ட்ரேட் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீரியடில் நிறத்தை வச்சு வரலாறு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பாசிபிள் தான். அந்த மாதிரி டைமில் தான் ஆரியர்களை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேதிக் லிட்ரேச்சருக்கும் சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி என்ன சொல்கிறது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து அதில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து திணிச்சதில் எந்த ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேயா? சரி, ஆரியர்களை பற்றி பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ஸஸை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதாவது குதிரைகளை வந்து வளர்த்துருக்காங்க. நம்ம ஐபிசியை இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு குதிரைகளை பற்றி தெரியாது. ஏன்னா குதிரைகள் பற்றின எந்த எலும்புகளோ இல்லை சான்றுகளோ நமக்கு என்ன கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு குதிரைகளை பற்றி தெரியாது. பட் ஆரியர்களுக்கு குதிரைகளை பற்றி தெரியும். தே யூஸ்ட் ஸ்போக்டு வீல் சேரியட். ஸ்போக்டு வீல் சேரியட்னா என்ன அர்த்தம், அங்கே அவங்க பயன்படுத்தின சக்கரங்களில் ஆரக்கால்கள் இருக்குது. சரியா? இண்டஸ் வேலி பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை தான் பயன்படுத்துனாங்க. பட் இவங்க வந்து ஸ்போக்டு வீல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேரியட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு. சேரியட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, தேர்கள். சரியா? அது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. தே யூஸ்ட் போஸ் அண்ட் ஆரோஸ். ஓகேயா?
இண்டஸ் வேலி பீப்புள் வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தலை. அவங்க போர் செய்யலை, சண்டை செய்யலை, ரொம்ப ரொம்ப அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் வந்து நம்ம நிறைய கண்டுபிடிக்கல. பட் வேதிக் ஏஜ் பீப்புள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஆரியன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நிறைய ஆயுதங்கள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, நாடோடிகளாக போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்க போகிற இடத்துல இருக்கக்கூடிய செல்வங்களை ஆக்கியபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுது, படைபலம் தேவைப்படுது. ஸோ அவங்கக்கிட்ட அதிக அளவில் ஆயுதங்கள் இருக்குது. சரியா? அவங்க வந்து பாஸ்டோரலிஸ்ட் தான். க்ரீமேட்டட் த டெட், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பரீட் தி டெட் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இங்கே பரீட் அப்படிங்கிறது புதைக்கிறது, க்ரீமேஷன் அப்படிங்கிறது என்ன, எரிக்கிறது. ஓகேயா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெட் பீப்புளை க்ரீமேட் பண்ணியிருக்காங்க. கல்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் சோமா ட்ரிங்க், இதுக்கான எவிடன்ஸ் வந்து வேதிக் லிட்ரேச்சரில் வந்து இருக்குது. சோமா ட்ரிங்க்னா என்ன, சோமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, ரிக்வேதாவில் அஸ்வா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. சரியா? அது வந்து 215 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த அஸ்வா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹார்ஸ் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், ஒரு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிச்சுருங்க அப்படின்னு. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸில் ஒரு அரசுக்கும் ஒரு பதவிகள், முக்கியமான பதவிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த அஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு பெருசு பெருசாக என்னமோ வரும். ஒன்றும் இல்லை, அதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அவங்களோட வேலை என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா எக்ஸாம்ஸும் எடுத்துட்டாலே இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க. சேனானினா யார் அப்படின்னு கேட்பாங்க, லெப்ரோகிதானா யார், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த அஸ்வா அப்படிங்கிற வேர்டு வந்து நிறைய ரிப்பீட் ஆகும், அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அஸ்வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ஸ், அதாவது குதிரை அப்படின்னு அர்த்தம். ரிக்வேதாவில் இது பல முறை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, ரிக்வேதிக் பீப்புளுக்கு வேதிக் ஏஜ் பீப்புளுக்கு குதிரைகளை பற்றி தெரியும் அப்படிங்கிறது தெரிய வருது. தென் ரிஷபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டோட ரெப்பிட்டேஷன் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா புல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரிஷபராசி வந்து பார்த்துருப்பீங்க, அதோட சிம்பிள் என்ன இருக்குன்னா ஒரு புல் மாதிரி தானே இருக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்காது இல்லையா, அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகே, டைகர், ரைனோசரஸ் இதெல்லாம் என்னென்னா ட்ராபிக்கல் அனிமல்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நோ மென்ஷன் இன் ரிக்வேதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிக்வேதாவில் டைகரை பற்றியும் காண்டாமிருகங்கள் பற்றி என்ன செய்யலை, குறிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ப்ரோட்டோடைப் ஆஃப் சிவாவோட சீல் ஒன்று பார்த்தோம். அதில் இந்த 2 அனிமலோட இம்ப்ரெஷனுமே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து என்னது, அப்படியே ஐவிசியோட உல்டாவாக இருக்குது. நோ அர்பன் லைஃப். ஓகேயா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து என்ன, அர்பன் தான். பட் இது வந்து நோ அர்பன் லைஃப், ரூரல்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் வேதிக் ஏஜ் பீப்புளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஒன்று இருந்தால் இங்கே இல்லை, இருக்குன்னா அங்கே இல்லை, அப்படி இருக்கிறனால இந்த 2 பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இந்த வேதிக் ஏஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கு அப்படின்னு பார்த்துருவோமா. என்னென்ன ஏரியாலாம் கிடைக்குன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ் ரிவர், அந்த ரிவர் இருக்கக்கூடிய ரீஜனில். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் வேத காலத்தை சேர்ந்த சான்றுகள் நமக்கு கிடைக்குது. என்னென்ன சான்றுகள்லாம் கிடைக்குதுன்னா அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி இது வந்து அயன் ஏஜ். ஸோ கண்டிப்பாக நமக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் பாட்டரி, இது என்ன டைப் ஆஃப் பாட்டரி அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஒரு பீரியட் இருக்குன்னா அங்கே என்ன நிறத்தில் பானைகள் செஞ்சாங்க, அதில் டிசைன் இருக்கா இல்லையா, அது என்ன கலர் அப்படிங்கிறது முக்கியம். நான் இப்போ இதுக்கு முந்தின கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பீரியடோட பாட்டரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். இது என்னென்னா லிட்ரரி சோர்சஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட்டு, அதாவது எழுத்துப்பூர்வமாக நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்னா அது நம்ம வேத காலங்களை தான் நம்ம சொல்கிறோம். அப்படி கிடைச்ச இந்த வேதிக் டெக்ஸ்ட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாமா. ஸ்ருதி அப்படின்னா லிசனிங் ஆர் அன்ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ருத்தினா என்ன, கேட்குறது, இல்லைனா எழுதப்படலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஸ்ருதிகளை வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா எழுதியிருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ எப்படி இதை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஓரலி டிரான்ஸ்மிட்டட், அதாவது ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்டு மனனம் செஞ்சுப்பாங்க. அதை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இப்படியே கடத்திட்டு போவாங்க. சரியா? இதுக்கு பேர் தான் என்ன, ஸ்ருதிகள். என்னென்ன டைப் ஆஃப் நூல்கள்லாம் இந்த ஸ்ருதிகளில் அடங்கும் அப்படின்னா 4 வேதங்கள், அதோட பிராமணங்கள்,
ஆரியங்கள் அண்ட் உபநிடதங்கள் இது எல்லாமே என்னது ஸ்ருதிகள். சரியா? இந்த ஸ்ருதிகள் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப புனிதமானது, ரொம்ப நிலையானது கூட, சேக்ரெட் அண்ட் எட்டர்னல் அண்ட் அன்கொஸ்டினபிள் ட்ரூத். இதை வந்து என்ன செய்ய முடியாது, யாராலையுமே கேட்க முடியாது, கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு இது உண்மை, அதில் என்ன இருக்கோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டர்னல் ட்ரூத் என்ன பண்ணல அப்படின்னா எழுதப்படலை. சரியா? ஸ்ருதிகள் வந்து என்ன செய்யலை, எழுதப்படலை. ஸ்மிருதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெஃபனேட் அண்ட் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். இது எழுதப்பட்டிருக்கு, இது வந்து உறுதியானது. சரியா? இது இந்த இந்த இடத்துல நம்ம வாய் வழியாக சொல்கிறதுல கூட என்ன செய்யலாம், ஒரு ஜெனரேஷனில் இன்னொன்று ஜெனரேஷனுக்கு போகும்போது மாற்றிடலாம். பட் எழுதப்பட்ட இலக்கியங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஸோ ஸ்மிருதிஸ் வந்து எப்படி இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது, ரிட்டன் லிட்ரேச்சராக இருக்குது. சரியா? பட் இது என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்டன்ட்லி ரிவைஸ்டு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் ஸ்மிருதிகள் அடங்கும்னா இதிகாசங்கள், புராணங்கள், தந்திரா, ஆகமா, இது எல்லாமே என்னென்னா ஸ்மிருதிகளில் அடங்கும். சரியா? பட் ஸ்மிருதிஸ் வந்து என்னென்னா நாட் எட்டர்னல், அது வந்து நிலையானது கிடையாது, ஒரு பீரியட் டைமில் என்னது மாறிட்டே போகும். ஓகே, இந்த வேதா அப்படிங்கிற ஒரு வேர்டோட ரூட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வித். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். நம்ம வித்யா அப்படிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கல்விக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? வித்யா நிலையம், என்னென்னா வித்யா மந்திர், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு டேர்ம் தான் இந்த வித்யா. அதுக்கு என்ன அர்த்தம்னா டு நோ அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வேதங்களில் எந்த மொழியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வேதிக் சான்ஸ்கிரிட். சரியா? அது என்ன வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னா இப்போ இருக்கிற மொழி இதே மாதிரி இருக்காது, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி இதே இப்போ இருக்கிற மாதிரியே இதோட ஏன்ஷியன்ட் டைமில் இருந்திருக்காது. காலப்போக்கில் ரொம்ப எளிமையாகவும் பல மாறுதல்களையும் அது சந்திச்சிருக்கும். வேதிக் டைமில் சான்ஸ்கிரிட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வேதங்கள் எல்லாமே ஓரலி டிரான்ஸ்மிட்டட் தான். சரியா? அது வந்து எழுதப்படவே இல்லை, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு வாய் வழியாக சொல்கிறது தான், எழுதப்படவே இல்லை, புத்தகங்கள்லையோ எதுலையுமே எழுதப்படலை. 10th and 11th செஞ்சுரி டைமில் தான் வேதங்களையே எழுதுகிறாங்க. அதாவது ஓலைச்சுவடிகள்லையோ பேப்பர்லையோ என்ன செய்கிறாங்க, அந்த டைமில் தான் முதல்ல எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் ஓரலி டிரான்ஸ்மிட்டட் தான். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம்ஹிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹிதாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன், ஒரு நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சம்ஹிதாக்கும் என்ன இருக்குன்னா பிராமணங்கள் இருக்கும். ஒவ்வொரு பிராமணங்களுக்கும் ஆரியங்காஸ் அண்ட் உபனிஷாஸ் இருக்கும். சரியா? ஆரியங்காஸ்னால் என்ன அர்த்தம்னா ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி ப்ரீஸ்ட்டு. ஒரு ப்ரீஸ்ட்டு இப்படி தான் ஒரு ரிச்சுவலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த ஆரியங்காஸில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஆரியங்காசை யார் எழுதியிருப்பாங்கன்னா காட்டு பகுதிகளில் தவம் செய்ய போயிருப்பாங்க இல்லையா, அந்த முனிவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. உபனிஷாட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபிலாசாபிக்கல் என்கொயரிஸ், அதாவது தத்துவங்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து வேதங்களில் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அதில் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு இதை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, மனிதன் ஏன் வாழ்கிறான், இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், மகிழ்ச்சினா என்ன, இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதில் அடங்கியிருக்குன்னா உபனிஷாட்ஸில் வந்து அடங்கியிருக்கும். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க நிறைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு கூட இந்த உபனிஷாட்ஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி கிடையாது, இது வந்து மனிதனோட உரிமைக்கு வந்து அப்பாற்பட்டது, இல்லைனா இது வந்து அவனோட அமைதிக்கு அப்பாற்பட்டது, இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து உபனிஷாட்ஸில் அதிகமாகவே இருக்கும். The main collections of Vedic hymns are called Samhita. சரியா? வேதங்களில் இருக்கக்கூடிய மெயின் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிம்ஸை தான் நம்ம சம்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ரிக்வேதிக் சம்ஹிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரிக்வேதங்களில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஹிம்ஸை ரிக்வேதிக் சம்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட். ரிக்வேதாஸ் டேட்டட் டு பிட்வீன் 1500 to 1000 BCE. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. முதல்ல எழுதப்பட்டது இந்த ரிக்வேதா தான். இது என்ன இருக்குது அப்படின்னா 10 புக்ஸ் வந்து இருக்குது. 2 to 7 வரைக்கும் முதல்ல எழுதிட்டாங்க. பட் 1, 8, 9 and 10 வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா லேட்டர் பீரியடில் எழுதி அதை ஜாயின் பண்ணி ரிக்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? லேட்டர் பீரியட் டெக்ஸ்ட்டு முதல்ல எழுதப்பட்டதான் எனது ரிக்வேதா. இந்த ரிக்வேதாவை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லலை, சாரி. வேதிக் ஏஜை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு. ஏர்லி வேதிக் பீரியடில் ரிக்வேதா மட்டும் இருக்கும். சரியா? ரிக்வேதா வேறு ஒன்றுமே இருக்காது. ஏர்லி வேதிக் பீரியடில் ரிக்வேதா மட்டும்தான் இருக்கும். மற்ற 3 வேதங்கள் அண்ட் பிராமணா, ஆரியங்கா, உபனிஷாட்ஸ் இதெல்லாம் எழுதப்பட்ட காலத்தை லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதோட காலங்கள் தான் இது.
அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரிக்வேதிக் தான் என்னது, ஏர்லி வேதிக் பீரியட். ரிக்வேதிக் பீரியட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏர்லி வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அது எழுதப்பட்ட காலம் தான் என்ன, 1500 to 1000 BCE. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லேட்டர் பீரியட் அப்படிங்கும்போது என்னென்னா ரெண்டாவது பேஸ், வேதிக் ஏஜோட ரெண்டாவது பேஸ் தான் வந்து லேட்டர் வேதிக் பீரியட். இதில் மற்ற 3 வேதங்களும் ஆரியங்கள், பிராமணங்கள், உபனிஷாட்ஸ் இது எல்லாமும் என்ன செய்யணும் எழுதப்பட்டிருக்கும். பிராமணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேதத்தோட பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து திருக்குறள் நம்ம எழுதியிருக்காங்க, திருவள்ளுவர் வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அதுக்கு பொருள் எழுதலை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவர் எழுதலை. பட் லேட்டர் வந்து நிறைய கவிஞர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அதுக்கு வந்து பொருள் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எழுதப்படாத இந்த வேதங்களுக்கு வந்து லேட்டர் பீரியடில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அர்த்தங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, பொருள் வந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதில் ஒரு டேர்ம் வந்து புரிஞ்சிடாது, ஒரு டெக்ஸ்ட் வந்து புரிஞ்சிடாது இல்லையா? ஸோ அதுக்கு அர்த்தங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுதான் பிராமணங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் எப்போ எழுதப்பட்டதுன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் தான் எழுதப்பட்டுச்சு. சாமவேதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதா மியூசிக்கல் நோட்ஸோட சம்மந்தப்பட்டது. சரியா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் இந்தியன் மியூசிக்கை பற்றி பேசியிருக்கு அப்படின்னா அது இந்த சாமவேதா அப்படிங்கிற வேதத்தில் தான். யஜுர்வேதாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிச்சுவல்ஸ் அண்ட் ஹிம்ஸ், சடங்குகள் செய்யும் போது பாடக்கூடிய பாடல்கள் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த யஜுர்வேதாவில் இருக்கும். அதர்வ வேதாவில் என்ன இருக்கும் அப்படின்னா சாம்ஸ் அண்ட் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ். அதாவது அதர்வ வேதா வந்து பிராமணர்கள் எழுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அது வந்து ஆரிய வேதம் வந்து கிடையாது, நான் ஆரியன் வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் பீரியடில் நான் ஆரியன்ஸ்க்காக எழுதி அதை சேர்க்கப்பட்டதான் இந்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேண்டாம். இந்த அதர்வ வேதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, டார்க் மேஜிக் இல்லைனா மந்திர தந்திரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இந்த அதர்வ வேதத்தில் தான் இருக்கும். அதான் சாம்ஸ் அண்ட் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதர்வ வேதத்தில் இருக்கும். ஒவ்வொரு வேதத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ரொம்ப டீப்பாக போலனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கேள்விகள் அப்படிங்கிறத கேட்பாங்க. நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கலாம், நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக. பட் மறுபடியும் சொல்கிறேன், பர்பஸ் ஆஃப் தி எக்ஸாம் இஸ் டு பாஸ். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படித்து வைக்கணுமோ அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சிடணும். ஓகே, இது வந்து என்னென்னா ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் டைமோட மேப்பு. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நார்த் வெஸ்டர்ன் சைடில் வந்தாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. தென் போக போக ஈஸ்ட் நோக்கி மைக்ரேட் ஆகி இந்த நார்த் இந்தியா ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. சரியா? ஓகே, ஏர்லி வேதிக் பீரியட். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவராலாக லேட்டர் வேதிக், ஏர்லி வேதிக் இப்படி 2 இருக்குது, அதில் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம், அந்த காலகட்டத்தில் மக்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி இருந்தது, பெண்களோட நிலை என்ன, அவங்களோட பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த மாதிரி சடங்குகள், ரிச்சுவல் நம்ம நிறைய சொல்கிறோமே, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, மதம் அப்படிங்கிறது இருந்ததா அப்படிங்கிற விஷயத்துலலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏர்லி வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியடை என்னென்னு சொல்லுவாங்க, ரிக் வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த காலத்தில் தான் ரிக் வேதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப பழமையான வேதம் வந்து எழுதப்பட்டுச்சு. அதோட பீரியட் 1500 BC to 1000 BCE. ஏர்லி வேதிக் டைமில் அந்த பீப்புள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அப்படி கொஞ்சமாக தான் இந்தியாவுக்குள்ளே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இந்தியாவை ஒரு ஹோல் சப்கான்டினெண்ட்டாக எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் இந்தியா கிடையாது அப்படின்லாம் நினைக்கிறாதீங்க, இது ஒரு சப்கான்டினெண்ட். ஸோ அதை ஃபுல்லாகவே இந்தியாவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இந்தியாவோட இந்த பார்டர் சைடில் வந்து இருக்காங்க, கரெக்டாக அந்த நார்த் வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்கிறாங்க. லேட்டர் பீரியடில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஈஸ்ட் நோக்கி நகர்ந்து நார்த் இந்தியாவை ஆக்கியபை பண்ணுறாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஏர்லி வேதிக் டைமோடது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மறந்துடாதீங்க. தாசாஸ் ஆர் தசயூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறாங்க. யார் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்த நேட்டிவ் பீப்புளை சொல்கிறாங்க. ஆரியன்ஸ்க்கு வந்து ஒயிட் ரேஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்க நேட்டிவ் பீப்புளோட சண்டை போட்டிருப்பாங்க. ஆரியன்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம இந்தியா வந்து கரெக்டாக அந்த டிராபிக்கல் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ சூரிய ஒளினாலையும் அந்த வெக்கையினாலையும் நம்மளோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டார்க்காக தான் இருக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து நேச்சர். பட் அவங்க வந்தவங்களுக்கு அப்போ 1850s வரைக்குமே ரேஷியல் டாமினேஷன் இருந்தது அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பீப்புளுக்கு அவங்கள மாதிரி இல்லாதவங்க அவங்களுக்கு அந்நியர்களாக தான் செய்வாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து எதுக்கு ஃபாரினர்னு சொல்கிறோம், ஏன்னா அவங்க நம்மள மாதிரி இல்லை. அதே தான் ஆரியன்ஸும் ஃபீல் பண்ணியிருக்காங்க, இவங்க நம்மள மாதிரி இல்லை அப்படின்னு.
அப்படி சொன்னவங்கள என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தாசாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாசா அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். பாரதிதாசன், சுப்புரத்தின தாசன், கண்ணதாசன் அப்படின்லாம் சொல்லணும்ல. தாசன்னா என்ன அர்த்தம்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி இல்லாத நேட்டிவ் டார்க் பீப்புளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாசாஸ் ஆர் தசயூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரிக்வேதா மென்ஷன்ஸ் மெனி அதர் நான் ஆரியன் குரூப்ஸ். அதாவது அவங்க வந்து நான் ஆரியன்ஸ், கரெக்டாக நான் ஆரியன்ஸாக இல்லாத எல்லாரையுமே அவங்க வந்து தாசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்வேதாவில் நிறைய நான் ஆரியன் குரூப்ஸை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில குரூப்ஸ் இருக்குது பாருங்களேன். சிம்யூ அண்ட் கிஹாத்தா அப்படிங்கிறவங்கள அவங்க தசையு இந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க. சரியா? ஏன் அப்படி தசையு கேட்டகரியில் வச்சுருக்காங்கன்னா ஏன்னா அவங்க நான் ஆரியன், அவங்க ஆரியர்கள் இல்லை. சரியா? சம்பாரா சன் ஆஃப் குலித்தாரா இஸ் மென்ஷன்ட் ஆஸ் அ சீஃப் வித் 90 forts ஆர் செட்டில்மெண்ட்ஸ். அப்படி இருக்கிறாரு. பட் அவரு என்னதான் ஒரு நான் ஆரியன் தான். ஸோ தசையு தான். சரியா? வர்ச்சின் வாஸ் another chief with many troops. இவங்க எல்லாருமே நான் ஆரியன் குரூப்ஸ். ரிக்வேதா மென்ஷன்ஸ் the defeat of a chief called Sambara by Divodasa of the Bharata clan. ஒரு கிளானோட ஹெட்டை டிஃபீட் பண்ணதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எதில் இருக்குன்னா ரிக்வேதாவில் வந்து இருக்குது. ஓகே, இப்போது இந்த டைமில் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னா பீப்புள் ஃபைட் பண்ணி தான் தீர்ந்துருப்பாங்க. சரியா? இவங்க வந்து யார் கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆரியன்ஸ் நான் ஆரியன்ஸ் ஃபைட்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆரியன்ஸ் ஃபைட்டான்னு கேட்டால் ஆமாம். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்காங்க, அவங்க மற்றவங்களுக்கு கூடயும் சண்டை போட்டிருக்காங்க. சரியா? ஃபவுட் மெனி பேட்டில்ஸ் வித் நான் ஆரியன்ஸ் அண்ட் அமங் தெம்செல்ஸ் டூ. அவங்க வந்து மற்றவங்க கூட சண்டை போட்டது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, சண்டைகள் வந்து இருந்திருக்கு. எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னா கேட்டில் அண்ட் மெட்டீரியல் திங்ஸ். சரியா? கால்நடைகளுக்காக தான். நம்ம இப்போவுமே ஆடு மாடுகள் கோழிகள் இதெல்லாம் என்ன செய்வோம், மாடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன செய்வோம், நம்மளோட சொத்தாக நினைப்போம். அந்த டைமில் நிலத்துக்கு வந்து இவ்வளோ மதிப்பு இல்லை. இப்போ வந்து லேண்ட் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. பட் அவங்க வந்து அப்போ என்ன செய்யலை அப்படின்னா லேண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கால்நடைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ கால்நடைகளுக்காகவும் சில மெட்டீரியல் திங்ஸ்க்காகவும் என்ன செய்கிறாங்க, இந்த சண்டைகள் வந்து நடக்குது. ஸ்ட்ராங்லி பிலீவ்டு ப்ரேயர்ஸ் காட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். சரியா? எப்போவுமே அவங்க என்ன செய்கிறாங்க, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுளை வந்து வழிபடுறாங்க, ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. கடவுளையும் ப்ரேயர்ஸை நம்புகிறாங்க. அண்ட் ரிச்சுவல்ஸ் சடங்குகள் செய்வாங்க இல்லையா, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஸோ அது வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, சில சடங்குகள் செய்கிறாங்க. நம்ம எப்போவுமே சந்திரனுக்கு ராக்கெட்டை விட்டால் நம்ம என்ன செய்கிறோம், கீழே எலுமிச்சம்பழத்தெலாம் வச்சுட்டு ப்ரேயர் பண்ண தான் செய்கிறோம். இது நம்மளோட வழக்கம். அப்போது அந்த டைமில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அந்த பிலீஃப். அவங்க வந்து இந்த சடங்குகள்லாம் நம்புகிறாங்க. ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுளை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கார். சரியா? போருக்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், மூணை கடவுளாக வச்சுருக்காங்க, சூரியனை கடவுளாக வச்சுருக்காங்க. எல்லா நேச்சுரல் திங்ஸையும் கடவுளாக நினச்சி வழிபட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான கடவுள்களும் இருந்திருக்காங்க. போர் கடவுள் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திரா. இந்த இந்திராவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா புரந்தரா. புரந்தரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோட்டைகளை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தமா, டிஸ்ட்ராயர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். சரியா? இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அழிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தமா புரந்தரா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு. சரியா? ஸோ போர்க்கடவுள் யார் இங்கே, இந்திரா. இவங்களை ப்ரேயர் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு போருக்கு போகிறாங்க. எதுக்கு, அந்த போரில் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறனால. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் 10 kings அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அர்த்தம்னா இவங்க வந்து ஆரியன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க, நான் ஆரியன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க. சரியா? அப்போது இவங்க உள்ளே வரும்போது பரதா அண்ட் திரிஸ்து அப்படிங்கிற ஒரு 2 பெரிய கிளான் இருக்குது. வேர் தி ரூலிங் ஆரியன் கிளான்ஸ். இவங்க வந்து ஆரியன் கிளான்ஸ் தான். இவங்களை யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா வசிஷ்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பரதா இந்த பேரை வச்சு தான் இந்திய நாட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, பரதா, அப்படி பாரத நாடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது இந்த பரதா கிளானை வச்சு தான், பரதா அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் கிளானில் இருந்தால் நமக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஸோ இதை பரத வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே என்ன அப்படின்னா இந்த பரதா கிளான் வந்து வாஸ் அப்போஸ்டு பை 10 chiefs. ஒரு பரதா கிளானை எதிர்த்து 10 சீஃப் வந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதில் 5 பேர் யார் அப்படின்னா ஆரியன்ஸ். ஓகேயா? ஆரியன்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க, நான் ஆரியன்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த 10 சீஃபில் 5 பேர் ஆரியர்கள். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டில் ஆஃப் 10 kings அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னா சூடாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிளான் தான் ஜெயிக்கிறாங்க. ஆரியன்ஸ் வந்து பரதாஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தோற்று போயிடுறாங்க. இதில் தோற்கடிக்கப்பட்ட இன்னொரு குரூப் யார் அப்படின்னா புருஸ். இந்த புருஸும் பரதாஸும் சேர்ந்து ஒரு ஆலை உருவாக்குறாங்க. அது பேர் தான் என்னென்னா
குரு கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு கிளான் வந்து லேட்டர் பாஞ்சாலாஸோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. சரியா, பாஞ்சாலா அப்படிங்கிற பேர் கேட்டோன்னே உங்களுக்கு மகாபாரதம் வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அது வந்து இதோட தான் ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேயா, குரு பாஞ்சாலா ரீஜன் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா அப்பர் கங்கா வேலியில் இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கங்கை சமவெளிக்கு மேலே, கங்கை சமவெளியோட மேற்பகுதி. சரியா, அதான் என்ன இந்த குரு பாஞ்சாலா ரீஜன். ஓகே, ரிக்வேதிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா கின்ஷிப் பேஸ்டாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கணும், அப்போ இருக்கிற சொசைட்டிக்கும் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத விட ஏர்லி வேதிக் பீரியடுக்கும் லேட்டர் வேதிக் பீரியடுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். சரியா, நம்ம இப்போ போக போக உங்களுக்கே புரியும். ரிக்வேதிக் டைமில் பாலிட்டி எப்படின்னா கின்ஷிப் பேஸ்டாக இருக்குது. அதாவது உறவுகள், இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளை அடிப்படையாக வச்சு தான் பாலிட்டி, அதாவது அரசியல், அந்த அரசு அப்படிங்கிறது இருக்குது. அரசு இல்லை, அந்த அமைப்புகள் வந்து இருக்குது. சரியா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இரத்த சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பாருங்களேன், குலா ஆர் கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் தி பாலிட்டி. இதோட ஹெட்டு யார் அப்படின்னா குலபதி. ஒன்றும் இல்லை, ஒரு வீடு இருக்குது, அந்த வீடோட ஹெட்டு, அதாவது அப்பா சொல்லலாமா, அவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குலபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு குடும்பத்தோட ஹெட்டு குலபதி. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி சேர்ந்து உருவானதான் ஒரு கிராமம். இந்த கிராமாவோட ஹெட்டு யார் அப்படின்னா கிராமணி. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் சேர்ந்து உருவானது என்ன அப்படின்னா விஸ். இந்த விஸ்ஸோட ஹெட் யார் அப்படின்னா விஷயபதி. இந்த மாதிரி நிறைய விஷயபதியோட ஹெட் யார் அப்படின்னா ராஜன். இவர் தான் யார், இந்த ஹெட் ஆஃப் தி ஜனா அப்படிங்கிறது ட்ரைப் அப்படின்னு அர்த்தம். சரியா, அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ்ட் ஆஸ் ஜனசெய கோபா. கோபா அப்படின்னாலே ஒரு அரசனை தான் குறிப்பிடும். சரியா, கோபன் இல்லைன்னா கோபாலன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அரசனை, தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஜனசெய கோபானா என்ன அர்த்தம், மக்களோட தலைவன், அவனோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன குலா, ரெண்டாவது கிராமா, அப்புறம் விஸ். இது வந்து நம்ம ஆர்டர் படி கூட கேட்கலாம். ஸோ அதை அந்த மாதிரி கூட படிச்சுக்கோங்க. வேதிக் டைமில் நிறைய ட்ரைபல் கிங்டம்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரினா பரதா, மத்தியசா, புரா அப்படி சொல்லி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோமா பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 சீஃப் இருக்காங்க அப்படின்னு. ஒரு ட்ரைபலாக தான் இருக்காங்க. சரியா, அவங்க வந்து என்ன அர்பன் ஸ்டேட்டுக்கு இன்னும் போகல, ரூரல் தான். ஸோ ட்ரைப் அப்படிங்கிறதுனா ஒரு குழு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ட்ரைப் வந்து என்ன சொல்லுவாங்க, மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் என்னன்னா ஒரு குழு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தனி கிங்டம் இருக்குது. அந்த கிங்டம்க்கு ஒரு ஹெட் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் கிங்டம்ஸோட எவிடன்ஸ் வந்து ரிக்வேதாவில் இருக்குது. ஓகே, கிங்கோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது நிறைய கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விஷயபதி இருப்பாங்க. அந்த விஷயபதியோட ஹெட் தான் யார், ராஜன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவரோட வேலை என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் ஹிஸ் ட்ரைபல். ஓகே, இந்த கிங்கை வந்து எப்படி உருவாராரு, இந்த கிங்கை வந்து யார் செலக்ட் பண்ணுவா, இது வந்து தலைமுறையாக அடுத்தடுத்து வருவாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இந்த கிங்கை ஒரு அசம்பிளி ஆஃப் பீப்புள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரியா, அப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 4 சபைகள் சொல்கிறாங்க. விதாத்தா, சபா, சமிதி, கனா அப்படின்னு சொல்லிட்டு 4 சபைகளை சொல்கிறாங்க. இந்த சபை உறுப்பினர்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு அரசன் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசன் அப்படிங்கிறவங்க அப்பாவுக்கு அப்புறம் வர்றவங்க மகனாக இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, இவர் தான் எங்களோட அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க அந்த அரசனுக்கு மேலே நிறைய கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது. அவங்க வந்து என்ன செய்யணும், இந்த சபைகள் சொல்கிற விஷயத்த மட்டும்தான் கேட்கணும், தன்னிச்சையாக முடிவுலாம் எடுக்கக்கூடாது. அவருக்கு அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தா அவரோட பையன்லாம் வர முடியாது. இது ஹெரிடிட்டரி கிடையாது. சரியா, தலைமுறையாக அடுத்தடுத்து போகிறதுக்கு பரம்பரையாக வர்றது கிடையாது. அவருக்கு அப்புறம் இன்னொரு தலைவரை சபை உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது அவங்களோட பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ரொம்ப ஜென்யூனாக இருக்குது இல்லையா. ஏன்னா அரசனுக்கு வந்து நிறைய பவர்ஸ் கிடையாது. அவர் எந்த ஒரு ஆக்ட் எடுக்கணும்னாலும் இல்லை எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் சபை உறுப்பினர்களை வந்து கேட்கணும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசமைப்பு தான் அங்கே இருக்குது. சபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ் ஆர் எலைட்ஸ். அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸை தான் என்ன சொல்கிறோம், சபா அப்படின்னு சொல்கிறோம். அசம்பிளி ஆஃப் பீப்புள் தான் என்ன, சமிதி. அசம்பிளி ஆஃப் ட்ரைப், விதாத்தா. சரியா, உமன் அட்டெண்டட் தி சபாஸ் அண்ட் விதாத்தாஸ். நம்ம ஒவ்வொரு பீரியடை பற்றி பார்க்கும்போதும் அதில் விமனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டைமில், அதாவது ஏர்லி வேதிக் டைமில் உமனால் இந்த சபைகளில் வந்து என்ன செய்யும், அட்டன் பண்ண முடியும். அட்டெண்டட் தி சபாஸ் அண்ட் விதாத்தாஸ் இதில் வந்து அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க.
அவங்க அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற விஷயங்களில் பங்கு பெறலாம். The king sought the support of the Samiti and Sabha for his activities. அவர் என்ன விஷயம் செய்யணும்னாலும் அதுக்கு சமிதி அண்ட் சபாவோட அனுமதி இருக்கணும், ஆதரவும் இருக்கணும், இல்லைனா வேறு எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டிஷன் தான் ஏர்லி வேதிக் டைமில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வேதிக் சொசைட்டி வந்து மிலிட்டரிஸ்டிக், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா. அவங்கக்கிட்ட என்ன செய்யுது, நிறைய விதமான ஆயுதங்கள் வந்து இருக்குது. த கிங் Dasayu, the chief of the Purus, gave 50 women as a gift. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்லேவரியும் இந்த டைமில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு கிங்கு 50 பெண்களை கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்குது. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸ்லேவரி இந்த டைமில் இருந்திருக்கு, உமனோட கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னாலும் ஸ்லேவரி இருந்திருக்கு. The chief was known as Gopa or Gopati, which means chief of cattle. ஓகேயா, கோபா கோபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா சீஃப் ஆஃப் கேட்டில் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து முதலே பார்த்தோம், வேதிக் ஏஜில் வந்து பீப்புள் நிலங்களுக்கு கொடுத்த மதிப்பை விட கேட்டிலுக்கு அதிகமான மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அவங்கள என்ன சொல்கிறாங்க, சீஃப் ஆஃப் கேட்டில் அப்படின்னு ஒரு சீஃபை வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த டைமில் நிறைய முக்கியமான பொறுப்புகள் வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. அது என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். புரோஹிதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யாருன்னா ஒரு ப்ரீஸ்ட். இவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னா அரசருக்கு அறிவுரை கூறுறதுக்காக இருக்காங்க. சேனானி, இவர் யாருன்னா சீஃப் ஆஃப் தி ஆர்மி, இராணுவத்தோட தலைமை தளபதியாக இருக்கிறாரு. பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ஆஃபீஸர் ஹூ கண்ட்ரோல்டு தி டெரிட்டரி, அந்த டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் தான் யார், பிரஜாபதி. He helped the Kulapas or heads of fighting groups called Gramini. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராமினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபைட்டிங் குரூப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எதுக்கு, நம்ம மிலிட்டரிஸ்டிக்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ வெளி பக்கத்துலேருந்து இல்லை வேறு யாராவது கிளான்லேருந்து சண்டை போட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி ஃபைட் பண்ணோம் இல்லையா. அப்படி ஃபைட் பண்ணுற கிராமினிங்கிற ஃபைட்டிங் குரூப்புக்கு இவர் வந்து என்ன செய்கிறார், அந்த பிரஜாபதி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கிராமினி வாஸ் தி ஹெட் ஆஃப் தி வில்லேஜ். கிராமினி யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி வில்லேஜ். இது நம்ம முதலே பார்த்தோம், ஒரு ஃபைட்டிங் யூனிட். ஓகே, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, சண்டைக்கு வந்து ஒரு போர் வரும்போது சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. இங்கே என்ன இல்லை அப்படின்னா நோ எவிடன்ஸ் ஆஃப் டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர். நம்ம வந்து இங்கே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஹெட் இருக்கிறத பார்க்குறோம். பட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா நமக்கு எவிடன்ஸ் இல்லை. நோ எவிடன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி வழங்குறதுக்கும் தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இல்லை. மேபி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சபா சமிதி மூலமாக நீதி வழங்கியிருக்கலாம். ஏன்னா அரசர் அப்படிங்கிறவர் அந்த சபைக்கு கட்டுப்பட்டவர் இல்லையா. ஸோ அரசர் நீதி வழங்குறாரு அப்படின்னா சபை நீதி வழங்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பிரிவு தேவைப்பட்டிருக்காது, அதனால் இருந்திருக்காது. ஓகே, டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ டேக்ஸும் கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒருத்தரோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டில் 1/6 பங்கு தான் இந்த பலி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், பலி அப்படிங்கிறது என்ன, அது ஒரு டேக்ஸு. அதாவது இருக்கக்கூடிய உற்பத்தியில் 1/6 பங்கு தான் என்ன, இந்த பலிங்கிற டேக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த பலி வந்து வாலண்டரி இதாக தான் இருக்குது, அதாவது மக்கள் தாமாக முன் வந்து அரசுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிஃப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறாமே தவிர டேக்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ டேக்ஸ் இல்லை அப்படிங்கலாம். பட் லேட்டர் பீரியடில் என்னாச்சு அப்படின்னா இதை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திணிச்சிருக்காங்க. சரியா, ஸோ அதனால் இதை வந்து டேக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரியல. பட் பலி அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ், அது 1/6 பங்கு, ப்ரொடியூஸில் 1/6 பங்கு. ஓகே, சோஷியல் டிவிஷன். இப்போ நம்ம பார்த்தது பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சோஷியல் டிவிஷன். சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா பேட்ரியார்கல் சொசைட்டி தான். சரியா, ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் அப்போ இருக்குது. ஃபேர் ரேஸ் டார்க் ரேஸ் அப்படிங்கிற வேறுபாடு இருக்குது. சரியா, நம்ம முதலே சொல்லிட்டோம், நம்மளா இல்லாதவங்களை வந்து வேறு விதமாக தான் பார்ப்போம். ஸோ அங்கே ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஃபேர் ரேஸ் அப்படிங்கிறவங்க ஆரியன்ஸ், டார்க் ரேஸ் அப்படிங்கிறவங்க நான் ஆரியன்ஸ் ஆர் தாசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிவிஷன் வச்சுருக்கிறாங்க. 3E அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிவிஷன் இருக்குது. அதாவது மக்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சமூகத்தில் 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா விஸ், சத்ரியா, பிராமணா. விஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்களை விஸ் அப்படிங்கிறாங்க. சத்ரியா அப்படிங்கிறவங்கள வாரியர் கிளாஸ். சரியா, சண்டைப்படக்கூடிய ஃபைட் பண்ணக்கூடியவங்கள சத்ரியா அப்படிங்கிறாங்க. ப்ரீஸ்டி கிளாஸை பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா,
இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸனாக எதுவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் லேட்டர் வேதிக் டைமில் இது அப்படியே உல்ட்டாவாயிரும். ஓகே, புருஷ சுப்தா அப்படின்னு ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிம் தான் என்ன சொல்லுது, பிராமணா அப்படிங்கிறவங்க வாயிலிருந்து பிறந்ததாகவும், சத்ரியா அப்படிங்கிறவங்க ஆர்ம்ஸ்லேருந்து பிறந்ததாகவும், வைசியா அப்படிங்கிறவங்க தைஸ்லேருந்து, அண்ட் சூத்ரா அப்படிங்கிறவங்க ஃபீட்லேருந்து பிறந்ததாக சொல்கிறாங்க. யாரோட ஃபீட்லேருந்து? புருஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட ஃபீட். இவங்க வந்து பிரம்மாவை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்தே பிறந்தனால அவங்கள வந்து தரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதை சொல்லலாம். இதை சொல்லக்கூடிய நூல் ஆர் பாடல் என்ன அப்படின்னா புருஷ சுப்தா ஆஃப் ரிக்வேதா. இதை பேஸ் பண்ணி தான் சோஷியல் டிவிஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பட் லேட்டர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா பண்ணுற வேலையை வச்சு என்ன செய்வாங்கன்னா டிவிஷன் வந்து வரும். இன்னும் நமக்கு தெரியும், நமக்கு மனுஸ்மிருதி ஆர் வேதிக் ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டாலே சோஷியல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர்ணாசிரம முறை தான், அதாவது வர்ணத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இருக்குது. கரெக்டாக இந்த டைமில் என்னது நம்ம இதை பார்த்துட்டோம், ஃபேர் ரேஸ் அண்ட் டார்க் ரேஸ். வர்ணம் அப்படின்னா நிறம் அப்படின்னு அர்த்தம். பட் லேட்டர் அவங்க பண்ணுற ஆக்குபேஷனை வச்சு ரேங்க், சோஷியலில் வந்து ரேங்க் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னா ட்ரேடர்ஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் கேரவன் ட்ரேடர்ஸ், வணிகர்கள் தான். பாணர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாணி அப்படின்னா யார்? வணிகர்கள். இவங்களை வந்து எனிமீஸ் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து வேறு வேலைகளை செஞ்சுருக்கலாம். இவங்களோட வேறு என்ன, இவங்க பாஸ்டோரலிஸ்ட். கரெக்டாக இவங்க வந்து கால்நடை மேய்க்கிறவங்க அண்ட் நிறைய கிராஃப்ட் செய்வாங்க. பட் வியாபாரம் பண்ணுறவங்கள வந்து இவங்க கொஞ்சம் எனிமையாக பார்க்குறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. ஓகே, இந்த டைமில் ட்ரைப் அண்ட் ஃபேமிலி. ட்ரைப் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் குரூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது கிளான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். மக்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனா அப்படிங்கிறாங்க. ஜனா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரைபு. இப்போ கூட சொல்ல ஜனத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜனம் அப்படிங்கிற வேர்டு மக்களை தான் குறிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கின்ஷிப் வாஸ் த பேசிஸ் ஆஃப் தி சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிக்வேதிக் சொசைட்டி. கின்ஷிப் தான், அதாவது என்னது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ரத்த சம்பந்த அடிப்படையில் தான், உறவு முறைகளை வச்சு தான் அந்த ரிக்வேதிக் சொசைட்டி வந்து இருக்குது. இந்த ஜனா அப்படிங்கிற வேர்டு நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஜனபதா டஸ் நாட் அக்யூர் ஈவன் ஒன்ஸ். பட் ஜனபதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் ரிக்வேதால இல்லை. ஜனா அப்படிங்கிறது இருக்குது, ஜனபதா அப்படிங்கிறது இல்லை. ஜனபதா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். The term vis which refers to the common people occurs 170 times. ஓகே, ஃபேமிலியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிஹா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த கிரிஹாவோட ஹெட் யார் அப்படின்னா கிரிஹாபதி. அந்த கிரிஹாபதியோட ஒய்ஃப் யார்னா சபாத்னி. பத்தினி அப்படின்னு சொல்கிறது கூட இருக்கலாம், சபாத்னி அப்படி சொல்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலி எப்படி இருக்குன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்குது. சரியா, ரிக்வேதிக் டைமில் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்குது. ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்தது தான் வில்லேஜ், வில்லேஜில் தான் சேர்ந்தது தான் என்னது விஸ். இந்த விஸ்ஸோட ஹெட் தான் யார்? ராஜன். ஓகே, உமனோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பீரியடுக்கு பார்க்கணும். ரிக்வேதிக் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் உமன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்லேயே இருக்கிறாங்க. ஓகேயா, அவங்களுக்கு வந்து இந்த சைல்டு மேரேஜ், சத்தி இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இல்லை. ரீமேரேஜ் ஆஃப் விதோஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. விதவைகளை வந்து மறுமணம் செஞ்சுக்கிறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியில் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சபா விதாத்தா அப்படிங்கிற சபைகளில் வந்து பங்கு கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து என்ன செய்யலாம், ரிச்சுவல்ஸ்லாம் செய்யலாம். ஓகேயா, எந்த ஒரு யாகங்கள்னாலும் அவங்களோட கணவர்களோட சேர்ந்து செய்யலாம். இப்படி வந்து ரிக்வேதிக் டைமில் உமனோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் உயர்வாகவே இருக்குது. அண்டு அவங்களுக்கு எந்த வயதில் அப்படின்னா 16லேருந்து 17 வயதில் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வயசில் பண்ணுறதுக்கு 16, 17ங்கிறது ஃபார் பெட்டர் தான். ஸோ சைல்டு மேரேஜ் வந்து இல்லையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, இங்கே வந்து 6th புக்கில் அன்னோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 11th புக்கில் வந்து லிட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, சில அரிதாக 1-2 இடத்துல சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரிக்வேதிக் சொசைட்டியில் உமனோட கண்டிஷன் பெட்டர். ஓகே, பட் இருந்தாலும் மகன்களுக்கு தான், அதாவது மகன் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பெண்களோட நிலை வந்து உயர்வாக இருந்தாலும் மகன்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பிகாஸ் அந்த சொசைட்டி வந்து பேட்ரியார்க்கல் சொசைட்டி அண்ட் கேட்டிலுக்கு அதிகமாக உரிமை கொடுக்குறாங்க. சரியா, இப்போ ஒரு யாகங்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன சொல்லி யாகம் பண்ணுவாங்கன்னா மகன் வேணும் அப்படின்னும், நிறைய கேட்டில் வேணும் அப்படின்னும், செல்வம் வேணும் அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறாங்க. கேர்ள் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணலை. பாலியாண்ட்ரி இன் ப்ராக்டிஸ். பட் பாலியாண்ட்ரி இருக்குது. பாலியாண்ட்ரின்னா என்ன அர்த்தம், ஒரு ஒய்ஃப் வந்து மெனி ஹஸ்பண்ட்ஸ் வச்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து எது மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னா
புத்தகங்கள் மூலமாக தான். சரியா? நம்ம மகாபாரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா பாஞ்சாலிக்கு வந்து என்ன 5 கணவர்கள் இருப்பாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது அவங்க பாலியன்ட்ரி வந்து ப்ராக்டிஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி நூல்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் வேதிக் ஏஜில் வந்து மக்கள் வந்து கேட்டில் ரியர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து விவசாயத்தை வந்து பண்ணுறதுக்கும் அதோட நிறைய விஷயங்கள் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் வரைக்கும் இரும்பு வந்து தெரியாது. கரெக்டாக இந்த டைமில் தான், இந்த வேதிக் ஏஜில் தான் மக்களுக்கு இரும்போட பயன் வந்து தெரியும். ஸோ ப்ளோ, அதாவது ஏர் அப்படிங்கிறது இந்த டைமில் தான் உருவாகுது. சரியா? ஏன்னா இது எல்லாமே அயனில் செய்யக்கூடியது. ஸோ இந்த ப்ளோ ஷேரோட மென்ஷன் வந்து ரிக்வேதாஸில் இருக்குது. க்ஷேத்ரா, கிருஷி அப்படின்னு விவசாயத்தை குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து ரிக்வேதாவில் இருக்குது. and the terms Langla and Sura refer to plow and the term Sita mean to the furrow created by plowing. அதாவது நிலத்தை உழுறதுக்கான விஷயங்களும் அதை உழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்கான பேர்களும் ரிக்வேதாவில் இருக்குது. பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் சீசன், அதாவது காலநிலைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. எந்த டைமில் வந்து பயிரிடணும், எந்த டைமில் அறுவடை பண்ணணும், எந்த டைமில் களை எடுக்கணும், இந்த மாதிரி நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. பார்லி, வீட் இந்த மாதிரி பயிர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து விளைவிச்சிருக்காங்க. யவா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பார்லியை தான் சொல்கிறாங்க. சரியா? வீட் அப்படிங்கிறது கோதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோதுமை அப்படின்னு சொல்கிறோம், அதான் வீட்டு. நெக்ஸ்ட்டு பாஸ்டோரலிசம். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஆரியன்ஸ் வந்து கேட்டில் ரியரிங் தான், பாஸ்டோரலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கால்நடைகளை வந்து அவங்க செல்வமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கேட்டிலும் வச்சுருக்கிறாங்க. கேட்டில் வேர் கன்சிடர் வெல்த். ஓகேயா? ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. நிலத்தை காட்டிலும் கேட்டிலை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. த டேர்ம் ஃபார் வார் இன் ரிக்வேதா வாஸ் கவிஷ்டி, விச் மீன்ஸ் சர்ச் ஃபார் கவுஸ். ரிக்வேதிக் டைமில் வார் எதுக்காக நடக்குது அப்படின்னா கேட்டிலோட எண்ணிக்கையை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கு என்ன டேர்ம் சொல்கிறாங்க அப்படின்னா கவிஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா சர்ச் ஃபார் கவுஸ். ஓகேயா? விச் இஸ் த கண்டெம்பரரி டேர்ம் கோஸ்தி ஃபார் ஃபேக்ஷன்ஸ் as well. The donation to the priest were mainly cows and women slaves but not land. இப்போ அந்த டைமில் ரிச்சுவல் நிறைய நடக்கும். ஒரு ரிச்சுவலை வந்து முறைப்படி பண்ணுறதுக்கு அதை தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். ஸோ ப்ரீஸ்ட் வராரு. அந்த ப்ரீஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை ஆர் கிஃப்ட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா பசுக்களாகவும் உமன் ஸ்லேவ்ஸாகவும் இருக்கே தவிர நிலங்களாக இல்லை. ஏன்னா இதை காட்டிலும் அதாவது கேட்டில் ரொம்ப உயர்வாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த கேட்டில் வந்து நம்ம அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர் கூட செய்கிறாங்க. which reveals the importance of pastoralism. There was no private property in land. லேண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை. இப்போ தான் நம்ம வந்து இது என் இடம் உன் இடம்னு சொல்கிறோம். பட் அந்த டைமில் வந்து லேண்டை வந்து அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணல. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா விவசாயம் தவிர மற்ற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், வீவர்ஸ், லெதர் ஒர்க்கர்ஸ், இவங்க வந்து என்னது ஒரு குரூப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் போரில் ஈடுபடுறாங்க, கேட்டில் ரியர் பண்ணுறாங்க அப்படின்னா அது சார்ந்த எல்லா தொழில்களுமே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. காப்பர் மெட்டலர்ஜி வாஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பீரியட். இது வந்து அயன் பீரியட் தான். பட் காப்பரோட யூஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா காப்பர் அண்ட் பிரான்ஸ் இதை தான் மென்ஷன் பண்ணுது. கர்மாரா, ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸும் ரிக்வேதாவில் இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெட்டலர்ஜி தான். ஓகேயா? மெட்டல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாமே ரிக்வேதாவில் வந்து அவங்களோட குறிப்புகள் இருக்குது. யானை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யானை என்ன நூல் நூற்கிறது. கரெக்டாக? இதை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விமென் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்பெண்டர்ஸை என்னன்னு சொல்கிறாங்க தக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் தச்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கார்பெண்டர்ஸை அப்படி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரிக்வேதிக்கில் இருக்குது. வீவிங் ஆஃப் clothes of wool is also referred to. Obviously it was necessary in the cold weather. அது வந்து நார்த் இந்தியா வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ உள்ள அதாவது உள்ளான ஆடைகளையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் தி கிராஃப்ட்ஸ் வேர் ஃபுல் டைம் கிராஃப்ட்ஸ் இன்வால்விங் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸ்பெஷலிஸ்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு வேலையை தான் செய்வார். இப்போது நூல் நூறுக்குறாங்க அப்படின்னா அவர் அதை மாதிரி தான் செய்வார். தச்சன்னா தச்சன் வேலையை மட்டும்தான். அதில் ஒரு விதத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. சரியா? ஸ்பெஷலிஸ்ட்னால் ஒரு வேலையை மட்டும் தான் செய்வாங்க. அதில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க ஃபுல் டைம் அந்த வேலையை வந்து ஃபுல் டைமாக பண்ணுறாங்க. ஓகே, ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்.
ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வேர் லிமிட்டட் தோ ட்ரேடர்ஸ் வேர் ப்ரெசன்ட் டியூரிங் ஏர்லி வேதிக் பீரியட். நம்ம ஒரு இதில் பார்த்தோம், பானிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸை வந்து அவங்க எனிமீஸாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து அவங்கள வேறுபட்டவங்களாக இருந்திருக்கலாம். பட் இங்கேயும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் லிமிட்டாக தான் இருக்குது. பட் ட்ரேடர்ஸ் வந்து ஏர்லி வேதிக் பீரியடில் இருந்திருக்காங்க. பானிஸ் ஆர் ரெஃபர் டு ஆஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் தே வேர் பெர்ஹாப்ஸ் கேரவன் ட்ரேடர்ஸ். கேரவன் ட்ரேடர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வணிகர்கள் வந்து குழுக்களாக ஒரு கேரவன் மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகள் என்ன செய்வாங்க, போவாங்க. இதை தான் கேரவன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் பான் மீன்ஸ் பார்ட்டர் which was a mode of exchange. பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பான் அப்படிங்கிற வேர்டு பார்ட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஷ்கா வாஸ் அ கோல்டு ஆர் சில்வர் ஆர்னமெண்ட் யூஸ்ட் இன் பார்ட்டர். இந்த பார்ட்டர் சிஸ்டமில் எதை பார்ட்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிஷ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ட் ஆர் சில்வர் ஆர்னமெண்ட்டை தான். A priest received 100 horses and 100 nishka as fee for sacrifices. ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு அவர் பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு சேலரியாக ஒரு கிஃப்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஹார்ஸஸும் 100 நிஷ்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்கம் ஆர் வெள்ளியில் செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? தி தனாஸ் ஆர் தக்ஷினாஸ் ஆஃபர் டு பீப்புள் வர் மீன்ஸ் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் ரிசோர்ஸஸ். அதாவது தானம் பண்ணுவாங்க இல்லையா, தானம் பண்ணுறது இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற வளங்களை பகிர்ந்தளிக்கிறதா அவங்க நினச்சிருக்காங்க. ஓகே, அதுவும் இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடந்திருக்கு. The dakshina was both a fee for specific service and also a means of distributing wealth. தக்ஷினா அப்படிங்கன்னா இப்போ தட்சணை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கூலி இருக்கணும். அது அப்படியே இருக்கலாம், ஒரு சர்வீஸ்க்கான ஃபீஸாகவும் இருக்கலாம், ஆர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த்தை அவங்க தானம் பண்ணதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The distribution of cows helped spread pastoral activities and economic production. அந்த இடத்துல கூட எதை அதிகமாக தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுஸ், அதாவது பசுக்களை தான். ஸோ இது வந்து என்னென்னா பாஸ்டரலிசம் இன்னும் வைடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரேட் பிகம் எக்ஸ்டென்சிவ். பார்ட்டர் சிஸ்டம் வாஸ் ப்ரிவலன்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, பானி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டேர்மு பார்ட்டர் தான் அப்படின்னு சொல்கிறோன்னு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். தே யூஸ்ட் நிஷ்கா, சத்மானா அண்ட் கிருஷ்ணாலா காயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி இப்போ வந்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காகிதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த டைமில் என்ன செஞ்சுருக்காங்க, பார்ட்டர் சிஸ்டமில் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆர் மெட்டலில் இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேயா? கோல்டை வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்கிறாங்க, அயனை ஷியாமா அப்படின்னு சொல்கிறாங்க, காப்பர் ஆர் பிரான்ஸை ஆயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஆயாஸ் அப்படிங்கிறது காப்பர் ஆர் பிரான்ஸை வந்து மென்ஷன் பண்ணும். இங்கேயும் அதே தான். சத்மானா அப்படிங்கிறது என்னது, கோல்டு காயின்ஸ். கிருஷ்ணானா அப்படிங்கிறது என்னது, சில்வர் காயின்ஸ். நிஷ்கானா என்ன அர்த்தம், கோல்ட் ஆர் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, புல்லக் கார்ட்ஸ், ஹார்சஸ், ஹார்ஸ் ட்ரான் சேரியட், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் டு தி சி, கடல் என்ன சொன்னால் சமுத்திரம் அப்படிங்கிறாங்க. போட்ஸ், நவ் போட்ஸ் ட்ரிவன் பை 100 oars ஆர் மென்ஷன்டு. போட், அதாவது கடலை வந்து கடக்கிறதுக்கு போட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மென்ஷனும் இருக்குது. ஓகே, இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம், ரிலீஜியன். இவங்க வந்து என்ன மாதிரி மதத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னா நேச்சர் சார்ந்ததாக தான் இருக்குது. சரியா? ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா தானே இருக்குது, பெண்களுக்கு உரிமை இருக்குது, தானங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஸ்மூத்தான லைஃப் தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் லேட்டர் வேதிக் பீரியடில் சொசைட்டி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். சரியா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்க்குறதுமே ஏர்லி வேதிக் பீரியடை பற்றி தான். அதில் இருக்கக்கூடிய ரிலீஜன் எப்படி இருக்குன்னா இயற்கையை வழிபடக்கூடியதாக இருக்குது. சரியா? இங்கே பாருங்களேன், எர்த்து, ஃபயரு, விண்டு, ரெயின், தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களும் வழிபடக்கூடியதாக தான் இருக்குது. காட் அண்ட் பீப்புளோட இன்டர்மீடியரி அப்படின்னு சொல்லிட்டு அக்னி அவங்க வழிபடுறாங்க. காடஸஸ் ஆஃப் டான்னா என்ன அர்த்தம், விடிகிற பொழுது. சரியா? அது வந்து என்னென்னா இருளை மறைச்சி ஒளி வருது அப்படிங்கிறனால உஷா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு பெண் தெய்வங்களையும் வழிபட்டிருக்காங்க. அதான் அக்னி, உஷா அப்படிங்கன்னா பெண் தெய்வங்கள், அதித்தி அப்படிங்கிறது பெண் தெய்வம். காடஸஸ் ஆஃப் எட்டர்னிட்டி, நிலைத்தன்மை. எட்டர்னிட்டினா என்னென்னா நிலைச்சி நிற்கிறது. சரியா? ஸோ அதுக்கு அதை ஒரு பெண் தெய்வமாக கருதி வழிபட்டிருக்காங்க. சூர்யா அப்படிங்கிறது என்னென்னா ரிமூவ் ஆஃப் டார்க்னஸ். சூர்யா அப்படிங்கிறது அது பார்த்தாலே தெரியுது சூரியனை தான் சொல்லுது. சூரியனாலே என்னது, வெளிச்சம் தான். ஸோ இருளை நீக்கி ஒளி தருபவர் அப்படிங்கிறனால சூரிய வழிபாடு அங்கே இருந்திருக்கு. ஸோ ஒரு நேச்சர் பேஸ்டாகவே போயிருக்கு. ஓகேயா?
வருணா காட் ஆஃப் வாட்டர், சோமா அப்படின்னா சோமபானம் நம்ம சொன்னோம் இல்லையா, காட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸு, மாருட்டிஸ் அப்படின்னா காட் ஆஃப் ஸ்ட்ரென்த், ருத்ரா அப்படிங்கிறது சிவாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு இயற்கையை வழிபடுறாங்க. தி ரிலிஜன் வாஸ் யாஜ்னா சென்டர்ட். யாஜ்னா அப்படின்னா யாகங்கள் தான், சரியா. ரொம்ப சடங்குகள், இந்த டைம்லேயே சடங்குகள் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிட்டு சடங்குகளை பண்ணுறதுக்காக ப்ரீஸ்ட்டும் இருக்கிறாங்க. த மோட் ஆஃப் ப்ரேயர் வாஸ் ரெசிடேஷன் ஆஃப் வேதிக் ஹிம்ஸ். அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா எதை ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா வேதங்களில் இருக்கக்கூடிய ஹிம்ஸை தான் ரெசைட் பண்ணுறாங்க. ஓகேயா, மனனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. பீப்புள் ப்ரேடு ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா, அவங்களோட குழந்தைகளுக்காகவும் அவங்களோட பசு அதாவது கேட்டில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெல்த்துக்காகவும் என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த சில்ட்ரன் மோஸ்ட்லி எதுக்காக தான் இருக்குது, சன் தான். ஓகே, ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. கவ் வாஸ் கன்சிடர்ட் அ சீக்ரெட் அனிமல். இன்னமும் நிறைய பேர் வந்து பசுக்களை வந்து புனிதமாக கருதுவாங்க, தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க, அதுக்கு ஒரு பழம் கூட வைக்க மாட்டாங்க. தெர் வாஸ் நோ டெம்பிள்ஸ், பட் கோயில்கள் இருந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, சரியா. வழிபாடுகள் இருந்திருக்கு, மதம் அப்படிங்கிறது இருந்திருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் பேர் வச்சு வழிபட்டிருக்காங்க, யாகங்கள் நடந்திருக்கு, ஆனால் டெம்பிள்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லை. ஐடல் வர்ஷிப் had not yet come into existence. ஐடல் வர்ஷிப்னா உருவ வழிபாடு. இப்போ விநாயகர் அப்படின்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்குது, சிவன் அப்படின்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஏர்லி வேதிக் டைமில் வந்து இன்னும் வரலை. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சொசைட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்லி வேதிக் டைமில் சொசைட்டி எப்படி இருக்குன்னா லீனியேஜ் அண்ட் ட்ரைப்ஸ் கான்ஸ்டிடியூட்டடாக இருக்குது. லீனியேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களோட ஆன்செஸ்டர் ஒருத்தங்களாக இருப்பாங்க, சரியா. அதான் லீஜஸ், அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா, பரம்பரையாக வர்றது. இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் சொசைட்டி இருக்குது. அவங்க ஆரியன்ஸ்னாலும் சரி நான் ஆரியன்ஸ்னாலும் சரி எதுக்காக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒரு பகுதியோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சண்டை போடுறாங்க. சோஷியல் டிவிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு டீப்பாக இல்லை. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 3 டிவிஷன் தான். விஸ் அப்படின்னா யார், ஜென்ரல் பீப்புள். சத்ரியானா யார், சண்டை போடுறவங்க, ஃபைட்டிங் கிளாஸ். ஓகே, ப்ரீஸ்ட் அப்படின்னா யார், பிராமணா அப்படின்னா யார், ப்ரீஸ்ட்லி கிளாஸ். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொசைட்டி இல்லை. இதில் வேறுபாடுகள் பார்க்குறதுக்கும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க, சோஷியல் டிவிஷன் டிட் நாட் டேக் டீப் ரூட். அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக இல்லை. பீப்புள் வந்து இன்னும் பாஸ்டரலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. கேட்டிலுக்காக தான் என்னது நிறைய சண்டைகள் வந்து நடக்குது, சரியா. இதுலேருந்து என்ன தெரியுது, அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. விவசாயம் கால்நடை வளர்ப்பு வந்து ரெண்டும் வேறு கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஆர்கியாலஜிக்கல் சைட் சஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன். நிறைய விதமான கிராஃப்ட் செஞ்சதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிது. மெட்டலில் கார்பென்ட்ரி, பாட்ரி, க்ளோத்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பீப்புள் வந்து பண்ணியிருக்காங்க. லீனேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, a group of people descended from a common ancestor. ஒரு முன்னோர்கிட்ட ஒரே காமனான ஆன்செஸ்டர்லேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, தலைமுறையாக வந்திருப்பாங்க, சரியா. அதான் என்னது லீனேஜ். ஓகே, இது ஏர்லி வேதிக் டைமில் வேதிக் பீப்புள் வந்து எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இதோட நார்த் வெஸ்டர்ன் சைடில் மட்டும்தான் இருக்காங்க, சரியா. கரெக்டாக இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப், கொஞ்சமாக உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வந்திருக்காங்க, பட் ரொம்ப இல்லை. இந்த இடத்துல தான் ஏர்லி வேதிக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு லேட்டர் வேதிக் பீரியட். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் எழுதுனீங்கன்னா அதான் லேட்டர் வேதிக் பீரியட். ஓகேயா, இதோட காலகட்டம் என்ன அப்படின்னா 1000 BCE to 700 or 600 BCE. இதுவும் அயனேஜ் தான். ஓகேயா, லேட்டர் வேதிக் பீரியடில் அயனேஜ் தான் நடந்துகிட்ருக்கு இன்னமும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு பீரியடுக்கு அந்த பீரியடில் பயன்படுத்துகிற பானைகள் வந்து ரொம்ப முக்கியம், அது என்ன கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் பிளாக்வேர் பாட்டரி தான் பழக்கத்தில் இருக்குது. பட் லேட்டர் வேதிக்கில் என்ன ஆகும் அப்படின்னா பெயிண்டட் கிரேவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் வந்து தனியாக உருவாகுது. வேறுனா ஒன்றும் இல்லை, பாட்டரி தான். கிரேவேர், சரியா, பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர் வந்து இருக்குது. ஓகே, பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர் எந்த பீரியடோடது, வேதிக், அதுவும் லேட்டர் டைமோட வேதிக் பீரியடோடது, சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் தான் மற்ற 3 வேதங்களான யஜூர், சாம, அதர்வா, இந்த 3 வேதங்களும் எழுதப்படுது. காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நடக்குது. ஓகேயா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய சொசைட்டி போக போக அவங்களோட கல்ச்சுரல் பிளெண்டு ஆர் மிக்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும், சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஈஸ்ட்வர்ட் நோக்கி மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இண்டஸ் கேஞ்சஸ் ஏரியாவில் இருந்தவங்க
கங்கா யமுனா தாவப் கிட்ட வரைக்கும் போகிறாங்க. சரியா? இந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா குரு பாஞ்சால ரீஜன் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இண்டோ கேஞ்சடிக் டிவைடாக இருக்குது. அதாவது சிந்து நதிக்கும் கங்கா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியாக தான் என்ன இருக்குது, இந்த குரு பாஞ்சால ரீஜன் வந்து இருக்குது. சவுத் ஈஸ்ட் பவுண்டரி பற்றி ஐத்திர பிராமணா அதில் வந்து குறிப்புகள் இருக்குது. இது வரைக்கும் மக்கள் வந்து இருந்தாங்க, வேத காலம் வந்து இது வரைக்கும் இருந்தது அப்படிங்கிற குறிப்பு ஐத்திரேய பிராமணாவில் இருக்குது. நம்ம நிறைய குறிப்புகள் வந்து பிராமணால ஒரு நூலில் இருந்து எடுக்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராமணத்தை கேட்டது தெரில அப்படின்னா ஐத்திரேய பிராமணா போட்டுவிட்ருங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதான் வரும். ஓகேயா? தெரியாத பட்சத்துக்கு ஐத்திரேய பிராமணா அப்படிங்கிறது ஒரு நூல். ஓகேயா? அதில் சில விஷயங்கள் பற்றி குறிப்புகள் இருக்கும். இந்த குறிப்பு எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. ஓகே, ரெஃபரன்ஸ் ஆஃப் சரஸ்வதி திருஷ்டாவதி ரிவர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நதிகளை பற்றின குறிப்புகள் இருக்குது. இப்போ இந்த 2 நதியுமே இல்லை, பட் இதை பற்றின குறிப்புகள் வந்து லேட்டர் வேதிக் டெக்ஸ்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட் சொல்ல மறந்துட்டேன். ஏர்லி வேதிக் பீப்புள் வந்து ஒரு பகுதியில் இருந்து செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா, பஞ்சாபில். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்து நதியோட 5 துணையாறுகள் இருக்குல்ல, ஜீலம், ஷெனாப், ராவி, சட்லஜ், பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நதிகளோட சிந்து அண்ட் சரஸ்வதி இந்த 2 நதிகளையும் சேர்த்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சொல்கிறாங்க. இங்கே தான் ஏர்லி வேதிக் பீப்புள் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. ஓகேயா? நான் அதை மறந்துட்டேன். இப்போ சரஸ்வதி ரிவர் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்தது. அதர்வ வேதால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய அங்கா மகதா அப்படிங்கிற 2 எம்பையரை பற்றி சொல்லியிருக்காங்க. கிங்டம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்களுக்கு எனிமீஸாக இருக்கிறாங்க. ஓகேயா? ஈஸ்டர்ன் அதர்வ வேதா வந்து இதை சொல்லுது. ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய அங்கா மகதா வேதிக் ஏஜ் ஆரியன்ஸ்க்கு வந்து எனிமீஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஐத்திரேய பிராமணால புந்திராஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் ஆந்திராஸ் அப்படி இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளும் ஆரியன் ஐடென்டிட்டிக்கு அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நான் சொன்ன நிறைய குறிப்புகள் வந்து ஒரு பிராமணாலேருந்து எடுத்திருப்பாங்க. அது எதுலேருந்து கூட கேட்கலாம். தெரியாத பட்சத்தில் ஐத்திரேய பிராமணா அப்படின்னு போட்டுவிட்ருங்க. சரியா? ஓகே, இந்த டைமில் தான் அயனோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஷியாமா ஆயாஸ் ஆர் கிருஷ்ணா ஆயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது டார்க் மெட்டல் அப்படிங்கிறாங்க. இந்த அயன் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் கங்கா வேலியில் இருந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸை வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. ஏன்னா மரம் வெட்டுறதுலேருந்து எதுக்குனாலும் இரும்பால் செய்யப்பட்ட கோடரிகளோ வெட்டுக்கத்திகளோ நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த அயனோட யூசேஜ் அதிகமாகும் போது காடுகளை அழிச்சிட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதிகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வெப்பன்ஸ் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சண்டை போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிட்டு ஸ்ப்ரெட் ஆஃப் அயனால் தான் இந்த காலனைசேஷன் வந்து நடந்தது அப்படிங்கிறத முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸும் அதுக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேயா? செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். செட்டில்டு லைஃப் பீப்புள் வந்து நம்ம செமி நோமாடிக் பாஸ்டாரலிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே லேட்டர் பீரியடில் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இது ஏன் இடம் இது ஓன் இடம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டெரிட்டோரியல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஏர்லி டைமில் இருந்தது, பட் லேட்டர் டைமில் இருந்த அளவுக்கு ரொம்ப டென்ஸ்டாக ரொம்ப டீப்பாக இல்லை. ஜனபதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா டெரிட்டரி. சரியா? இந்த டெரிட்டரியை தான் என்ன சொல்கிறாங்க ஜனபதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நகரா அப்படின்னா என்னென்னா கமர்ஷியல் குவார்ட்டர்ஸ். அதாவது நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே என்ன நடக்குன்னா கமர்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அங்கே நடக்குது. ஹஸ்தினாபுரா கொசாம்பி அப்படிங்கிறது புரோட்டோ அர்பன் செட்டில்மெண்ட்டு. இன்னும் அவங்க வந்து அர்பன் கிடையாது, பட் அர்பன் ஸ்டேஜ் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னா ஹஸ்தினாபுரா கொசாம்பி அப்படிங்கிற 2 பிளேஸில் வந்து இருக்குது. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஏர்லி வேதிக் டைமில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை உல்டாவை போட்டால் லேட்டர் வேதிக் பீரியட். கிங்குக்கு வந்து அங்கே பவரே கிடையாது, பட் இங்கே கிங்கோட பவர் வந்து ரொம்ப அதிகமாயிரும். சரியா? விதாத்தா, சபா, சமிதி, கனான்னு சொல்லிட்டு 4 அசம்பிளி பார்த்தோம். இங்கே விதாத்தா அப்படிங்கிற ஒரு அசம்பிளியே இருக்காது. அண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா சபா சமிதியில் இருக்கக்கூடிய பீப்புளோட பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா கிங்கோட பவர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிங்ஸ் பெர்ஃபார்ம்டு மெனி யாஜ்னாஸ். யாகங்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காங்க இல்லையா. ஸோ இந்த யாகங்கள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா கிங் அவங்களோட பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படி தான் அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ராஜசூயா, அஸ்வமேதா, வஜபேயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாகங்கள் நடத்துகிறாங்க.
அது மூலமாக தாங்கள் வந்து சிறந்த அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களோட பவரை அவங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த யாகம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சிறந்தவன், என்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக சொல்கிறாங்க. ஓகேயா? அஸ்வமேத யாகா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குதிரையை வந்து என்ன செய்வாங்க, ஓட விடுவாங்க. அது எந்தெந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் போகுதோ அது எல்லாமே இந்த யாகம் நடத்தக்கூடிய அரசனுக்கு சொந்தமானது. இப்போது அந்த குதிரை வந்து இன்னொருத்தரோட பகுதிக்கு போகுதுன்னு வச்சுக்கோ, இன்னொரு டெரிட்டரியோட பகுதிக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த அந்த பகுதியோட கிங் என்ன ஏபிளாக இருக்காருன்னா இவர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவார். ஆனால் அவர் வந்து பயந்துட்டு அந்த குதிரையை போக விட்டார் அப்படின்னா அவர் வந்து இந்த யாகம் நடத்தக்கூடிய அரசரை என்ன சொல்லலாம், வலிமையானவராக நம்புகிறாரு, இவர் வந்து அவரோட தலைமையை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதி இந்த யாகம் நடத்துகிறவருக்கு போயிடும். ஸோ இப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட பவரை வந்து அவங்க காமிச்சிக்கிறாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கிங்கை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக்கிறது. அண்ட் கிங் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து எப்படி ஹெரிடிட்டரியாக மாறிடுது. அதாவது அப்பாவுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ப்ரீஸ்ட் ஆர் புரோகிதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா கிங்குக்கு பவர் கொடுக்கக்கூடிய இந்த யாகங்களெல்லாம் யார் செய்கிறாங்க, ப்ரீஸ்ட் தான் செய்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக மாறிடுறாரு. ஐத்ரேய பிராமணா சேஸ் தட் king has to provide 1000 pieces of gold and cattle to the brahmana who appoints him. இது appoints him. ஓகேயா? இப்போ ஒரு கிங் வந்து ஒரு புரோகிதரை, ஒரு பிராமணாவை புரோகிதா அப்படிங்கிற போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு 1000 பீசஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் கேட்டில் வந்து கொடுக்கணுமா. ஸோ அந்தளவுக்கு ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பை வந்து கொடுத்து இது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பாக ஐத்திரேய பிராமணாவை மேக்ஸிமம் இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. தெரியாத பட்சத்தில் அப்படிங்கிறத நான் மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். ராமாயணா அண்ட் மகாபாரதாவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். மகாபாரதாவில் கூட அஸ்வமேதம் யாகம் வந்து நடந்திருக்கும். சரியா? இப்படிலாம் விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறத புத்தகங்கள் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, அவங்க நிரூபிச்சுட்டு மக்களுக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான சொசைட்டியில் இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது அரசர்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் தான் மக்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. சோஷியல் ஆர்கனைசேஷன் சொசைட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஓகேயா? லேட்டர் டைமில் விஸ், சத்ரியா அண்டு பிராமணா அப்படின்னு மூணு டிவிஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 4-fold வர்ணா சிஸ்டம் வந்துடுது. எப்படி? சரியா? பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்னு சொல்லிட்டு 4 ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய சொசைட்டியை டிவைட் பண்ணக்கூடிய டீப்பான ஒரு சோஷியல் டிவிஷன் வந்து இந்த டைமில் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் கிரேடட் சோஷியல் ஆர்டர் வந்து எமர்ஜ் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரியன்ஸ் வந்து ஆரியர்கள் அல்லாதவங்கள அவங்களுக்கு வந்து பிடிக்கலை, அவங்களுக்கு கீழே தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வேலை பண்ணுறதா ஆகிடுது. ஸோ ஆரியன்ஸும் நான் ஆரியன்ஸும் சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த சொசைட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே டிவைட் பண்ணிடுறாங்க. When the Aryans had to accommodate non-Aryan skilled workers in their social arrangement, a rigid 4-fold Varna system was developed. இந்த காரணத்தினால தான் 4வது ஒரு புதிய வர்ணாவை உருவாக்கி அதில் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணுறாங்க. Rajanya refers to Kshatriyas and they were the warriors and rulers who received Bali as tax. நம்ம வந்து பலியை டேக்ஸாக நினச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருந்தது. பட் இந்த லேட்டர் டைமில் சத்திரியர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பலி அப்படிங்கிற டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் வாரியர்ஸ் டூ. பஞ்சவிம்ச பிராமணா அப்படின்னு ஒரு பிராமணா இருக்குது. அதில் சத்ரியாவை ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க. சதபத பிராமணான்னு ஒரு பிராமணா இருக்குது. அதில் பிராமணர்களை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதாவது இந்த சோஷியல் ஆர்டரில் பிராமணர்களை முதல்ல வச்சுருக்காங்க. பஞ்சவம்ச பிராமணா வந்து என்ன செய்யுது, சத்திரியர்களை முதல் இடத்துல வச்சுருக்கு. சரியா? நம்ம ரேங்க் சொல்லுவோம் இல்லையா, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பிராமணமும் ஒரு ஆர்டரை ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கு. த ஐடியா ஆஃப் கோத்ரா வந்து இப்போ தான் எமர்ஜ் ஆகுது. கோத்ரா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதுக்கு வந்து ஒரு காமன் ஆன்சஸ்டர் இருப்பாங்க, அவங்கள பின்பற்றி வந்தவங்களாம் இருப்பாங்க. சரியா? அதுதான் கோத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஃப்ரம் அ காமன் ஆன்சஸ்டர். 7 கோத்ராவோ 8 கோத்ராவோ இருக்கும், நம்ம வரும்போது பார்க்கலாம்.
இதில் வந்து என்னென்னா சில கோத்ரா வந்து சிஸ்டர் கோத்ராவாக இருக்கும். ஸோ இந்த கோத்ராக்குள்ளக்க கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சிஸ்டர்ஸ் இல்லையா. ஸோ பிரதர் சிஸ்டர் கண்டிஷனில் இருக்கிறதுனால இந்த கோத்ராவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. விமன் அண்ட் ஷூத்ராஸ் ரெஃப்யூஸ் டு லேர்ன் வேதாஸ். இந்த இடத்துல தான் விமனோட ஸ்டேட்டஸ் வந்து டவுன் கிரேடாக போயிட்டுருக்கு. அண்ட் விமனுக்கும் ஷூத்ராவுக்கும் என்ன கிடையாது, வேதங்களை படிக்கிறதுக்கான உரிமை கிடையாது. ஓகே, ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் பிகம் ஸ்ட்ரக்சர்டு. ரொம்ப இந்த இடத்துலையும் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இது ஆல்ரெடி பேட்ரியார்கல் சொசைட்டி. அந்த ஃபேமிலி ஹெட்டோட பவர் வந்து என்ன இடத்துனா இந்த இடத்துலையும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஃபேமிலி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோஷியல் யூனிட், பட் த ஃபேமிலி வாஸ் பேட்ரியார்கல் வித் பேட்ரிலீனியல் டிசென்ட். பேட்ரியார்கல் அப்படின்னா தந்தை வழி தான், ஆணாதிக்கம். பேட்ரிலீனியல் அப்படின்னா தந்தை வழி சமூகம். ஓகே, அப்பாவுக்கு அப்புறம் ஓடுற பையன் அப்படி தான் போகுமே தவிர தாய் வழி மரபாக இருக்காது. த ரிலேஷன் வித் த ஃபேமிலி வேர் ஹையரார்கியல். அடுத்தடுத்து ஹையரார்கியல்னால் அதான், ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவரோட பையன், அதுக்கப்புறம் அவங்களோட பையன், இந்த மாதிரி போயிட்டுருக்கும். பாலிக்னி அப்படின்னா டேக்கிங் மெனி வைஃப்ஸ். பாலியாண்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, டேக்கிங் மெனி ஹஸ்பண்ட். பாலிக்னி அப்படின்னா டேக்கிங் மெனி வைஃப்ஸ், அது வந்து இருக்குது. செவரல் ஹவுஸ்ஹோல்ட் ரிச்சுவல்ஸ் வேர் ஆல்சோ டெவலப்ட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஃபேமிலி. ஃபேமிலியோட வெல்ஃபேர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் புது யாகங்கள்லாம் என்ன செய்யணும் உருவாக ஆரம்பிக்குது. த மேரிட் மேன் வித் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் தி எஜமானா. ஒரு மேரிட் மேன் அவரோட ஒய்ஃபோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்க, எஜமானா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல த கான்செப்ட் ஆஃப் ஆசிரமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆசிரமங்கள் இருக்கும். ஒரு ஏஜ்லேயும் ஒரு மேன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விமென். ஓகே, இது அப்படியே உல்ட்டா தான். அந்த டைமில் ஏர்லியர் டைமில் உமனுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அண்ட் அவங்கள கன்சிடர் பண்ணாங்க, உமனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, சபா சமிதியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் டிக்ளைன்ட் ஆஸ் த சொசைட்டி பிகம் மோர் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேட்ரியார்கல் ஃபேமிலி பிகம் மோர் இம்பார்ட்டன்ட். பேட்ரியார்கி அங்கே அதிகமாக உமனோட ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுது. இந்த ஃபேமிலி த ஃபாதர் வாஸ் தி ஹெட். த ரைட் ஆஃப் ப்ரீமோஜெனிச்சர் வாஸ் ஸ்ட்ராங். ப்ரீமோஜெனிச்சர் அப்படின்னா இதான், ஒரு பரம்பரையான்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அரசருக்கு அப்புறம் அவரோட பையன். இங்கே என்னென்னா அப்பா இருக்காருன்னா அப்பாவுக்கு அப்புறம் சொத்துலேருந்து எல்லாமே, அவர் ஒரு பதவி வகிச்சார் அப்படின்னா அந்த பதவியிலேருந்து எல்லாமே யாருக்கு போகும், அவரோட பையனுக்கு போகும். இப்படி அடுத்தடுத்து போகிறது பேர் தான் என்ன, ப்ரீமோஜெனிச்சர். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. Though women had participated in rituals in the Rigvedic period, they were excluded in the later Vedic period. இது நம்ம பார்த்தது தான். ரிக்வேதிக் டைமில் ரிச்சுவல்ஸில் உமன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் லேட்டர் வேதிக் டைமில் ஒரு யாகம் நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல உமன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. டாட்டர்ஸ் ஆர் ஸ்போக்கன் ஆஃப் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள். அவங்க மகள்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ட்ரபிளாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு நகை வேணும், சரிதானே, ஒரு சீதனம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்கள வந்து டாட்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா ட்ரபிளாக பார்க்குறாங்க. அண்ட் ப்ரேயர் பண்ணும்போது கூட மகன் வேணும், சன் வேணும் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. தியர் ஒர்க் வாஸ் டு லுக் ஆஃப்டர் த கேட்டில், மில்கிங் அனிமல்ஸ் அண்ட் ஃபெச்சிங் வாட்டர். அவங்களோட வேலை கால்நடைகளை மேய்க்கிறது, பால் கறக்கிறது அண்ட் தண்ணி கொண்டு வர்றது, அதாவது அந்த கால்நடைகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது. இந்த மாதிரி ஒரு வேலைக்கான பர்பஸ்க்காக, அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைக்கான பர்பஸ்க்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, விமனை வச்சுருக்காங்க. ஏர்லியர் வேதிக் பீரியடுக்கும் லேட்டர் வேதிக் பீரியடுக்கும் உமனோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுதான். தென் எக்கனாமி ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டைவர்ஸ் ஆகுது. பட் அக்ரிகல்ச்சர், பாஸ்டரலிசம், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், ட்ரேட் இது எல்லாமே இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, அக்ரிகல்ச்சர்னால் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ்டாக இருக்குது. சதபத பிராமணா என்ன சொல்லுது அப்படின்னா ரிச்சுவல்ஸ் ரிலேட்டட் டு ப்ளோயிங் பை கிங்ஸ். இப்போ வந்து நிலத்தை உழுக போகிறாங்க அப்படின்னா அதுக்கு சில ரிச்சுவல் பண்ணணும், அதுவும் கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சதபத பிராமணாவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஐத்திரேய பிராமணா வரல, சதபத பிராமணா வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. த காட் பலராமா இஸ் டெபிக்டட் வித் தி ப்ளோ விச் சஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கல்டிவேஷன். பலராமா அப்படிங்கிற ஒரு கடவுளோட கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது. இது மூலமாக நம்ம கல்டிவேஷனுக்கு அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். வேதிக் பீப்புள் கல்டிவேட்டட் பார்லி, ரைஸ், வீட் வாஸ் தி ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் பஞ்சாப் ரீஜன். பஞ்சாபில் கோதுமை தான் அதிகமாக விளையுது. The Vedic people began to use rice in the Ganga Yamuna Dawa. The use of rice rather than wheat is noticed in the Vedic rituals. அதாவது வேதிக் ரிச்சுவல்ஸில் கோதுமையை விட ரைஸை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. Pastoralism continued to be important.
கேட்டில் were considered sacred. இன்னுமே கேட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப புனிதமாகவே நினைக்கிறாங்க. They became part of exchange and redistribution. The offering of cattle as part of dakshina continued. அதாவது கேட்டில் வந்து தானமாக தட்சணையாக கொடுக்குற அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாரு, ஒரு புரோகிதா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய தானமோ இல்லை ஃபீஸோ கேட்டிலாக இருக்குது, அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓகே, கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இன்னும் காம்ப்ளெக்ஷனாக மாறுது. ஓகேயா, ஒரு இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஒருத்தர் வந்து ஒரு மெட்டலை வந்து உருக்குறவர் அப்படின்னா அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகுது. இவர் வந்து இந்த மாதிரியான கட்டுமானங்களை வந்து செய்வார், இவர் வந்து சேர் செய்வார், இவர் வந்து பெஞ்சு செய்வார் அப்படின்னு நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகலாம் இல்லையா. அந்த மாதிரி ஆக்குபேஷனல் குரூப்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஒர்க்கு எப்படின்னா 1200 BCயில் செஞ்ச ஒரு அயன் ஒர்க்குக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. காப்பர், டின், கோல்டு, பிரான்ஸ், லெட் இந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ண எவிடன்ஸும் இருக்குது. வீவிங் பை உமன், இன்னும் வந்து வீவிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து விமன் தான் செய்கிறாங்க. குலாலா, அர்ணசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்கிறாங்க. அது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பாட்டர்ஸ் அண்ட் உல் செய்கிறவங்கள வந்து சொல்லுது. எலிஃபண்ட் இன் அதர்வேதா, யானைகளை வந்து பழக்கப்படுத்தின ஒரு எவிடன்ஸ் வந்து அதர்வ வேதாவில் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது தான் வாய்ப்பு இருக்குது. மீதி நம்ம பார்க்குற, படிக்கிற, தெரிஞ்சுக்கிற எல்லாமே நம்மளோட ஒரு நாலேஜ் கெய்னிங்காக தான். ஓகே, த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேதிக் சாக்ரிஃபைசஸ் வேர் ஆல்சோ அ டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அதாவது இந்த டைமில் என்ன ஆகிட்டு அப்படின்னா வேதங்கள் பண்ணுறது கூட ஒரு வேலையாயிட்டு, ஒரு ப்ரொஃபஷன் ஆகிட்டு. ஓகேயா, ஒரு யாகம் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. The priest played an important role in legitimizing the role of king through various rituals. அதாவது இப்போ ஒரு கிங் அப்படிங்கிறவரை நான் கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டா பத்தாது, நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் கிங் தான், நான் சுப்ரீம் தான் அப்படிங்கிறத யாகங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அவங்களோட ரோல் எப்படி லெஜிட்டிமைஸ் ஆகுது அப்படின்னா யாகங்கள் மூலமாக. அதை யார் பண்ணுறா அப்படின்னா ப்ரீஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிங்கோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஒரு ப்ரீஸ்டோட பவரும் என்ன செய்யுது, சைடில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. வெல்த் வாஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்டில் அண்ட் அனிமல்ஸ். இன்னுமே கேட்டில் அண்ட் அனிமல்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. there is a mention of offerings of 20 camels, 100 gold necklace, 300 horses and 10,000 cows as a dakshina. இவ்வளோ கேட்டிலையும் தானமாக கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதாவது இன்னுமே பணம் இல்லை, கோல்டு சில்வர் கிடையாது, லேண்ட் இல்லை, பட் எதை தான் வெல்த்தாக நினைக்கிறாங்கன்னா கேட்டில் தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. மெட்டீரியல் கல்ச்சர் ஃபவுண்ட் இன் தி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிவீல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் கிடைக்கிது. ஸ்பெஷலைஸ்டு கேரவன் ட்ரேடர்ஸ் எக்ஸிஸ்டட், குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் விற்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. No evidence of coins has been found and therefore barter must have been the medium of exchange. barter system தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க எது மூலமாக ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா காயின்ஸ் வந்து என்னன்னா கிடைக்கல. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே நிஷ்கா, ஹிரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே என்னென்னா பீசஸ் தான். ஓகேயா, கோல்ட் அண்ட் மெட்டல் பீசஸ் தான். காயின்ஸ் அப்படிங்கிற போது இங்கே என்ன இருக்கணும்னா ஒரு அது என்ன அந்த காயினுக்கான வேல்யூ இருக்கணும், அதை யார் பதிப்பிச்சாங்க அப்படிங்கிறது இருக்கணும், ஒரு அரசர் ஒரு அரசியோட பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா. இதுதான் நம்ம நாணயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது இல்லாமல் மீதி இருக்கிற எல்லாமே என்னென்னா மெட்டல் பீசஸ் தான், வேல்யூபிள் மெட்டல் பீசஸ். ஓகே, அதனால் பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு பொருளுக்கு இத்தனை தங்க நாணயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, தங்க பொருட்களை ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. The introduction of coins took place after 600 BCE. அதாவது வேதிக் ஏஜுக்கு அப்புறம் தான் காயின்ஸ் வந்து அறிமுகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் இந்த டைமில் தான் என்னது ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கும். டியூரிங் தி லேட்டர் வேதிக் பீரியட் த அப்பர் கங்கா தோப் வாஸ் தி சென்டர் ஆஃப் தி ஆரியன் கல்ச்சர். ஓகேயா, லேட்டர் டைமில் அப்பர் கங்கா தோப் தான் ஆரியர்களோட முக்கியமான இடமா இருக்குது. This region is described as the land of குரு பாஞ்சாலா. இந்த இடத்த தான் குரு பாஞ்சாலர்களோட இடம் இருந்ததுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டு ஒரு ஸ்லைட்லேயே பார்த்தோம். இது வந்து இண்டோ கேஞ்சஸ் டிவைடாக தான் இருக்குது. அதாவது சிந்து நதிக்கும் கங்கை நதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த குரு பாஞ்சால ரீஜன் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா அப்பர் கங்கா தோப்பில் இருக்குது. The Vedic gods Agni and Indra lost their importance.
இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியடில் சொன்ன எல்லா கடவுள்களோட மதிப்பும் இங்கே குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஓகேயா, நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, பட் இங்கே என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒவ்வொரு கடவுளோட வேல்யூவாக குறைஞ்சு புது புது கடவுள்கள்லாம் உருவாக ஆரம்பிப்பாங்க. அந்த டைப்பில் அக்னி அண்ட் இந்திராவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். பிரஜாபதி பிகேம் தி மெயின் டெய்டி. பிரஜாபதி அப்படிங்கிறது எங்கள் பிரம்மாவை சொல்லியிருக்கலாம். ருத்ரா த காட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ருத்ரா அப்படிங்கிறது யாருன்னா சிவா தான். ஓகே, ஐடென்டிஃபைடு வித் சிவா பிகேம் இம்பார்ட்டன்ட். சதபத பிராமணா லிஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் ருத்ரா ஆஸ் பசுனம்பத் சர்வா பாவா பஹிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சதபத பிராமணா வந்து ருத்ராவோட பெயர்களை வந்து இதெல்லாம் ருத்ராவோட பெயர்கள் அப்படின்னு சொல்லுது. விஷ்ணு வாஸ் கன்சீவ்ட் ஆஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள். நம்ம சொல்லுவோம்ல, படைக்கிறது பிரம்மன், காக்கிறது விஷ்ணு, அழிக்கிறது சிவன் அப்படின்னு. அதை தான் இந்த ஸ்டான்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் டு விஷ்ணுஸ் இன்கார்னேஷன். விஷ்ணுவோட அவதாரங்களை பற்றி எந்த எவிடன்ஸுமே இங்கே இல்லை. ஈச் வர்ணா ஹேட் இட்ஸ் ஓன் டெய்டி. ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் இருக்காங்க. லேட்டர் ஆன் priesthood became a profession and a hereditary one. இந்த இடத்துல ப்ரீஸ்ஹுட்டும் எப்படி ஆகிடுனா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ரிச்சுவல் செய்கிறது ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. அண்ட் அது ஹெரிடிட்டரியாக இருக்குது. அதாவது அவங்க மட்டும் தான் செய்யணும். ஓகே, அவங்களுக்கு அடுத்து அவங்களோட பசங்க அவங்க மட்டும் செய்கிற மாதிரி இருக்குது. நியூ காட்ஸ் வேர் பெர்ஹாப்ஸ் அடாப்டட் ஃப்ரம் நான் ஆரியன்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா புது புது காட்ஸை உருவாக்குறாங்க. அண்ட் ஆரியன்ஸும் இவங்ககிட்ட இருந்து காட்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. Indra and Agni lost their importance. Prajapati, the creator, Vishnu, the protector, Rudra, the destroyer, became prominent. அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, படைப்பது பிரம்மன், காப்பது விஷ்ணு, அழிப்பது சிவன். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ பிரஜாபதி அப்படிங்கிறது பிரம்மன் தான். சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பிகேம் மோர் எலாபரேட். ரொம்ப எலாபரேட்டான சாக்ரிஃபைசஸும் ரிச்சுவல்ஸும் என்ன செய்யுது வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப டைமும் அதிகமாக எடுக்குது. அதுக்கான செலவும் அதிகமாகுது. ஓகேயா, அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா காசு இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிங் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு யாகம் பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு காசு வேணும், ஏன்னா ப்ரீஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா. அப்போ காசு இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இப்போ உருவாக ஆரம்பிக்குது. உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீ பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் யாகங்கள் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ரிச்சுவல்ஸ் நம்ம இங்கே தான் பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கோயிலில் போய் விளக்கு போடுங்க, இதை செய்யுங்க, தீந்துரும், பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறோம்ல. இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளத்தை எடுத்தாலும் யாகம் பண்ணுங்க சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டு ரிச்சுவல்ஸ் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரெக்வயர்ட் மோர் ரிசோர்ஸஸ். அந்த ரிச்சுவல்ஸை பண்ணுறதும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்ட் செலவும் அதிகமாக இருக்குது. வெல்தி, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான், காசு இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இங்கே வந்துருச்சு. இதை வந்து உபனிஷாட்ஸ் வந்து இதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே எல்லாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே அதுக்கான எதிர்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை வந்து உபனிஷாட்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அதில் வந்து அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை எதிர்த்து உருவாகக்கூடிய ப்ராக்டிசஸ் தான் என்ன, புத்திசம் அண்ட் ஜெயினிசம். அப்போது காசு இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு லீஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட நிலைமை யோசித்து பாருங்களேன். அவன் வந்து என்ன செய்வான், ரொம்ப ஒரிடாக இருப்பான். இங்கே வர்ணாவோட டிப்ரெஷனை தாண்டி அதோட ஆதிக்கத்தை தாண்டி ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேறு ஒரு மதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மதத்தில் இருக்கிற விஷயங்களை களையணும், இந்த மாதிரி பாகுபாடு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை களையணும் அப்படிங்கிறதுக்காக புது புது மதங்களும் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸும் தான் புது மதங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்ததான், மெமரைசேஷன் அண்ட் ஓரலாக கேட்டு அதை மனனம் பண்ணி அதை ஒப்பிக்கிற மாதிரி தான் என்ன இருக்குது இந்த டைமில் வந்து எஜுகேஷன் இருக்குது. வேரியஸ் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராலஜி, மேக்ஸு, ஃபிலாசபி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பாடங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆரியங்காஸ் வேர் கன்சர்ன்ட் வித் ப்ரீஸ்ட் ஹூ வேர் இன் த ஃபாரஸ்ட். நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, கானகங்களில் போய் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் எழுதுறதான் இந்த ஆரியங்காஸ். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதுகிறாங்க. உபனிஷாட்ஸ் விச் மீன்ஸ் டு சிட் நியர்பை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குரு இருக்காருன்னா குருவுக்கு பக்கத்தில் அமர்ந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு பேர் தான் என்ன, அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் டு சிட் நியர்பை.
டெக்ஸ்ட் வித் philosophical enquiries were composed during this period. ஓகேயா, வேதங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, மனிதனோட அடுத்த பிறவி இருக்கா, இல்லை ஏன் வாழ்கிறோம், மனிதனோட பிறப்பு எதுக்காக இருக்குது, இறப்புக்கு அப்புறம் என்ன இருக்கும், நம்மளையும் தாண்டி ஏதாவது சக்தி இருக்கா, இந்த மாதிரி ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த உபனிஷாட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. They lay stress on knowledge and the realization of the self or Atman and Brahman, the supreme being. இந்த உபனிஷாட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் தாண்டியுமே இன்னர் செல்ஃபை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த இன்னர் செல்ஃபை தான் ஆத்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிராமன் எட்டர்னல் செல்ஃப், நம்மளையும் தாண்டி ஒரு சுப்ரீம் பீயிங் ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இதுதான் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கோம். மெடிடேஷன், சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், they convey the ideas of karma, good conduct, self restraint, mercy, generosity. இப்படி ரிச்சுவல் இல்லாமல் குவாலிட்டி சம்மந்தப்பட்ட மனிதநேயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்குறாங்க. despite the ritual dominated aspect of Vedic life, some seersனால் யார், சேஜஸ் சொல்லாமா, முனிவர்கள், were in pursuit of knowledge and virtuous conduct. அதாவது யாகங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேதிக் லைஃப்பில் சில முனிவர்கள் சில துறவிகள் வந்து ஞானம் அப்படிங்கிற விஷயம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயங்களை தாண்டி போயிட்டுருக்காங்க. அதுதான் இந்த பர்த் அண்ட் டெத்க்கு அப்புறம் என்ன நடக்கும், மெடிடேஷன், ஐடியா ஆஃப் கர்மா, நல்லதை தான் செய்யணும், கர்ம வினைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி போகிறாங்க. த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டடி இன்க்ளூடட் 4 வேதாஸ், வேதங்களும் படிக்கிறாங்க. இதிகாசா, புராணா, கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மேக்ஸ், மிலிட்ரி சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பாடங்கள் வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆல்சோ ட்ரெயின்டு டு லீட் அ டிசிப்ளின்டு லைஃப். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குருகுல கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, ஒரு குருவோட போய் குருவோட வீட்டில் தங்கி இருக்கணும், குருவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அவர் கற்றுக் கொடுக்குற பாடங்களையும் படிக்கணும், இப்படி தான் இருக்கும். சரியா, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி அப்போ என்னென்னா குருகுல கல்வி இருக்குது, குருவோட வீட்டில் தங்கி படிக்கிறது. இதுதான் வேதிக் பீரியடில் வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இது வந்து லீட் பண்ணுது. ஒன்லி திவிஜாஸ் குட் பி சிஷ்யாஸ், அதாவது குரு இருக்காருன்னா அவரோட சிஷ்யங்களாக யார் இருக்க முடியும்னா திவிஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இரு பிறப்பு எடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பிறப்பு என்னென்னா நம்ம நேச்சுரல் பர்த், நம்ம பூமியில் பிறக்கிறோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பர்த்து. ரெண்டாவது பர்த் என்ன அப்படின்னா சேக்ரெட் த்ரெட் போடுறது, பூநூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புனித நூல் போடுற ஒரு சடங்கு இருக்குது, அது பேர் தான், அதுதான் அவங்களுக்கு ரெண்டாவது பர்த். ஓகேயா, இது எதுக்காகனா இப்போ ஒரு சன் இருக்குது, இது எல்லாமே சன் பேஸ் பண்ண தான். எங்கள் டாக்டர் அவங்க மதிக்கவே இல்லை. ஒரு பையன் இருக்கிறான்னா அவன் படிக்கணும் இல்லையா, வேதங்களை வந்து அவன் கற்றுக்கிடணும். ஸோ அந்த டைமில் அவனுக்கான வயது வரும்போது இந்த சேக்ரெட் த்ரெட் போடுற ஒரு ரிச்சுவல் நடக்குது. இதுக்கப்புறம் அவங்க படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பர்த். இந்த 2 பிறவிகள் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சிஷ்யனாக இருக்கக்கூடிய தகுதிகள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், உமனுக்கும் சூத்ராக்கும் படிக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு அர்த்தம். உமன் குட் ஹேவ் நோ உமன் குட் ஹேவ் ஃபார்மல் எஜுகேஷன். இந்த மாதிரி வேதங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை கல்வி கற்றுக்கிறதுக்கோ உமனுக்கு உரிமை கிடையாது. ஓகேயா, தாரா ஷுகோ இவர் யார் அப்படின்னா ஒரு முகல் பிரின்ஸு. டிரான்ஸ்லேட்டட் த உபனிஷாட்ஸ் இன்டு பெர்ஷியன், உபநிடதங்களை வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எப்போனா 1657. ஓகேயா, மச் பிஃபோர் தி colonial scholars developed any interest in ancient Indian literature. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு முகல் பிரின்ஸ் தான். பட் இந்த சமயத்தில் இருக்க வேதங்கள் வந்து மேக்ஸிமம் ஹிந்துசம் ரிலேட் ஆனதான். ஸோ இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய உபநிடதங்களை பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அதாவது அந்த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரோட ஹிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கோங்க, பிகாஸ் இந்த பாக்ஸில் இருக்க கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், மற்றபடி அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி தாண்டி மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸுக்கும் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லூட், ட்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இசைக்கருவிகள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. பாஸ்டரலிசம் இருக்கும்போதும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அவங்க சாப்பிட்ருக்காங்க. கிரைன்ஸ், மில்க், கீ, இந்த மாதிரி பாஸ்டரலிசம் சம்மந்தப்பட்ட நிறைய உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் சில்க் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல், கோல்டு, காப்பர், அதாவது பட்டு அணிந்ததற்கான ஆதாரங்களும் மெட்டல், கோல்டு, காப்பரில் செஞ்ச ஆர்னமெண்ட்ஸும் இருக்குது.
மெட்டல் மிரர்ஸ், பீட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்ததுக்கான ஆதாரங்களும் ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நமக்கு தெரிய வந்துட்டே இருக்குது. ஓகே, லேட்டர் வேதிக் சொசைட்டி எப்படி இருந்ததுன்னா மார்க்டு பை லீனேஜஸ் ஆஃப் கிளான்ஸ் அண்ட் ஸ்மால் கிங்டம்ஸ் டெவலப்டிங் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி கங்கா வேலி. நிறைய சொசைட்டி வந்து டிவைட் ஆகிட்டே இருக்குது. ஓகேயா, நிறைய லீனேஜ் புதுசாக லீனேஜஸ் வந்து உருவாகுது. சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து அங்கங்கே உருவாகிட்டே இருக்குது. லீடிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். இந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இந்த ஐடியா ஆஃப் ஜனபதானா என்ன, டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ராஷ்ட்ரா ஆஸ் டெரிட்டோரியல் யூனிட்ஸ் ஹேட் டெவலப்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம் தான் பெரிய பெரிய ஜனபதாஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் இந்த வேதிக் பீரியடில் தான் என்னது அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. The Raja wielded much power and the social divisions began to strike deep roots. அரசருக்கு பவர் ஏறிட்டே போகுது அண்ட் சொசைட்டியில் டிவிஷன்ஸ் வந்து இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்குது. The Varna system had developed well and Shudra identity became more marked during this period. இந்த பீரியடில் ஷூத்ராவோட அடையாளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சொசைட்டியிலே லீஸ்ட் கேட்டகரி இல்லையா, ஸோ அவங்களுக்கான மார்க் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்குது. அதாவது சொசைட்டி ரொம்ப டிவைட் ஆகிட்டே இருக்குது அண்ட் கிங்குக்கான பவரும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வேதிக் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கிங்டம்ஸ். ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து பெரிய பெரிய ஸ்டேட்டாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ பெரிய எம்பையராக உருவாகிட்டு அவங்க இன்னொரு பகுதிகளை போய் ஆக்கியபை பண்ணுவாங்க. இதுதான் ரெஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. ஓகே, நாம் முதலே பார்த்தோம் இல்லையா ஒரு 4 ஆசிரமாஸ் வந்து அது என்ன அப்படின்னா இந்து மதத்தில் வந்து நிறைய குறைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நிறைய பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, புத்திசம் ஜெயினிசம் சொல்லிட்டு வேறு மதங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹிந்துஸில் பிராமணாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மதத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும், மக்களை வந்து வேறு மதத்துக்கு மதமாற்றம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏஜ் பேஸ்ட் ஆசிரமாஸை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேயா, அது என்ன அப்படின்னா பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசா அப்படிங்கிறதா அந்த 4 ஸ்டேஜ். இது என்ன அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். என்னென்னா பிரம்மச்சரியா அப்படின்னா ஸ்டூடெண்ட் லைஃப், அதாவது திருமண வாழ்வுக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கிறான். அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே சன்ஸ் சென்டர்டு தான், அங்கே டாட்டர் சென்டர்டு கிடையாது. ஒரு மேன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குரு கிட்ட போயிட்டு 4 வேதங்களை கற்றுக்கணும். சரியா, அதான் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப். கிரகஸ்தா அப்படிங்கிறது என்னென்னா குடும்ப தலைவனாகிறது. சரியா, கிரகஸ்தா கிரகாபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு டேர்மு ரூட் வேர்டு ஒன்று போல் இருந்தால் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி தான் லிங்க் பண்ணி படிக்கணும், இல்லைனா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். மேரிட் லைஃப், கல்யாணம் பண்ணிவிட்டு மகன்களை வந்து பெற்றுக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு பிளஸ்டு இல்லைன்னா ஒரு வரம்னு சொல்கிறாங்க. ஓகே, மேரிட் லைஃபு அண்ட் அது வந்து கேட்டிலோட செல்வங்களோட இருக்கிறதா அந்த கிரகஸ்தா அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட். தென் வனப்பிரஸ்தா அப்படின்னா கோயிங் டு தி ஃபாரஸ்ட் டு மெடிடேட். இது எல்லாத்தையும் விட்டுறணும். சரியா, செல்வங்கள் ஈட்டிருப்பாங்க, மகன்கள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், மனைவி இருப்பாங்க, இதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும், மெடிடேட் பண்ணணும். தென் சன்னியாசா, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு அசெட்டிக் லைஃப்குள்ளே போயிடணும். ஆஸ் டு அட்டைன் ஸ்வர்கா, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நம்மளோட எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு ஒரு துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த சன்னியாசா. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் பேஸ்ட் ஆசிரமாஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த நாளும். இது ஒன்று என்ன அப்படிங்கிறத கேட்கலாம், ஆர் மேட்ச் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட நேஷனல் மோட்டோவான சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ், வாய்மையை வெல்லும் அப்படிம்பாங்க. கரெக்டாக, அது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முண்டக உபனிஷாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டில் இருந்தால் எடுத்திருக்காங்க. இது கேள்வி கேட்கலாம், ஏன்னா பாக்ஸில் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவில் நடந்த வேதிக் ஏஜ். இப்போ என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் நடக்கக்கூடிய மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் ஏஜ். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான டைம் லைனே இருக்காது. சரியா, இந்த பீரியடுக்கு அப்புறம் இது வந்துச்சு, ஸ்டோனுக்கு அப்புறம் பிரான்ஸுக்கு அப்புறம் காப்பருக்கு அப்புறம் அயனு அப்படின்னா தெளிவாக அப்படி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு பீரியட்லேயும் ஒரு ஏஜ் வந்து ஒரு டைமில் நடந்திருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். அதுதான் இங்கே இருக்குது. நான் இந்த டெக்ஸ்ட்டை அப்படி கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நானாக எழுதுனா ஏதாவது மாற்றி டைப் பண்ணிடுவேன், அவர் புரியாமல் இல்லைனா கன்வே பண்ணுறத தப்பு பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இங்கே கொடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிடுங்க. த ஏர்லி வேதிக் ஏஜ்
the early Vedic culture in northern India coincide with the Chalcolithic culture. ஓகேயா, ஏர்லி வேதிக் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அது கூட என்ன நடக்கும் அப்படின்னா சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து நடந்துட்டுருக்கு. தட் ப்ரிவேல்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி சப்கான்டினென்ட். சின்ஸ் பீப்புள் யூஸ் டு காப்பர் அண்ட் ஸ்டோன் இட் வாஸ் கால்டு சால்கோலித்திக் பீரியட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்லி வேதிக் பீரியட் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவோட மற்ற பகுதிகளில் சால்கோலித்திக் பீரியட் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Though Chalcolithic culture of India was contemporary to the mature pace of Harappan culture, they continued to exist even after the decline of the latter. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெச்சூர் ஹரப்பன் பேஸோட கண்டெம்பரரி வந்து சால்கோலித்திக் கல்ச்சர். பட் இந்த ஹரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமும் கூட சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பல தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. ஹரப்பன் கல்ச்சருக்கு முன்னாடியும் அதோட கண்டெம்பரரியாகவும் அதுக்கு அப்புறமும் சால்கோலித்திக் பீரியட் இருந்தது அப்படிங்கிறது. இதான் செகண்ட் பாயிண்ட். லேட்டர் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் தி அயன் ஏஜ் இன் சவுத் இந்தியா பிலாங் டு தி சேம் பீரியட். இது நம்ம அடிக்கடி பார்த்ததான். லேட்டர் வேதிக் பீரியட் நார்த் இந்தியாலையும் சவுத் இந்தியாவில் அயன் ஏஜும் நடந்துட்டு இருந்துச்சு. இது ரெண்டும் சேம் பீரியட், அதாவது சம காலத்தவை அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. டுவார்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் அயன் ஏஜ் people stepped into what is known as megalithic culture. அதாவது அயன் ஏஜோட இறுதியில் மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மெகாலித்திக் பீரியட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்குள்ளே ஸ்டெப் பண்ண ஆரம்பித்தாங்க. மெகாலித்திக் பீரியட் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் சின்க்ரனைஸ்டு வித் தி ப்ரீ சங்கம் பீரியட். அதாவது என்ன சொல்கிறாங்க, இரும்பு காலத்துக்கு அப்புறம் மெகாலித்திக் பீரியட் வருது, மெகாலித்திக் பீரியடுக்கு அப்புறம் சங்கம் ஏஜ். அது சரியா, அதான் என்ன சொல்லுங்க ப்ரீ சங்கம் பீரியட். ப்ரீனா அர்த்தம் முன்னாடி, சங்கம் பீரியடுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா மெகாலித்திக் பீரியட் வந்து நடந்துட்டுருக்கு. த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி பிகேம் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி மெகாலித்திக் பீரியட். மெகாலித்திக் பீரியடில் இருக்கக்கூடிய பாட்டரி என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி. இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் அடிக்கடி ரிப்பீட் பண்ண 3 பாயிண்ட்டை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் உள்ளது வந்து முக்கியம் அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2-3 தடவை ரீட் பண்ணிங்க, 2-3 தடவை அதே மறுபடியும் நான் சொல்ல தான் போகிறேன். கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டுன்னு பார்த்தோம். அயன் ஏஜ் வந்து நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜ் அப்படின்னும் சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு. வேதிக் ஏஜை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் நடந்த மெகாலித்திக் பீரியட். ஓகேயா, மெகாலித்திக் அப்படிங்கிறதும் அயன் ஏஜ் அப்படிங்கிறது ஒன்று தான். எப்படி வேதிக் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் நார்த் இந்தியாவில் ஒன்றும் மெகாலித்திக் பீரியடும் அயன் ஏஜும் தமிழ்நாட்டில் ஒன்று தான். அதாவது சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஓகேயா, மெகாலித்திக் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் டேர்ம். மெகா அப்படின்னா கிரேட் அப்படின்னு அர்த்தம், லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 டேர்மையும் சேர்த்து உருவாக்கின டேர்ம் தான் என்ன மெகாலித்திக். யூஸிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப்பான் தி பிளேசஸ் ஆஃப் பரியல் இஸ் நோன் அஸ் மெகாலித்திக். அதாவது இறந்த பீப்புளை பரி பண்ண பிளேஸில் பெரிய பெரிய கற்களை வச்சு ஸ்லாப்ஸ் பில்ட் பண்ணுறது பேர் தான் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான மெகாலித்திக் சைட்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆதிச்சநல்லூர். மெகாலித்திக் பீரியடை பொறுத்த வரைக்கும், அதாவது பெருங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரியிங் தி டெட். சரியா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய பானைகளில் சரியா, இதை முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இறந்தவர்களை உள்ளே வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் வச்சு புதைச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் மெகாலித்திக் பரியல்ஸ். ஸோ இது வந்து அதிகமாக கிடைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்டும் கூட. இது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. அர்ன்ஸ்னால் இந்த முதுமக்கள் தாளிகள் தான். சரியா, பாட்டரி அது ரெட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டேகர்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், ஸ்வார்டு, ஸ்பியர், ஸ்டோன் பீட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சைட்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்தெந்த சைட்லேருந்து எந்தெந்த பொருட்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சில விஷயங்கள் வந்து ஒன்று போல் இருக்கும். பாட்டரி அப்படிங்கிறது நிறைய இடத்துல கிடச்சிருக்கும். பட் எக்ஸப்டாக ஒரு பர்டிகுலராக ஒரு பொருள் கிடச்சிருக்கும் தெரியுமா, அந்த பொருளை கொடுத்து இது எந்த சைட்லேருந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். Bronze objects representing domestic animals, wild animals like tiger, antelope and elephant have been unearthed. அதாவது பிரான்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து விலங்குகளோட பொறிப்புகள் வந்து இருக்குது.
The people were skillful in making pottery and in working stone and wood. பாட்டரி செய்கிறதுலையும் ஸ்டோன் அண்ட் வுட்டில் ஒர்க் பண்ணுறதும் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சைட் அப்படின்னா கீழடி. இது எங்கே இருக்குன்னா சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேயா. எக்ஸ்கவேஷன் ஹாவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் பிரிக் பில்டிங்ஸ், அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டமைப்புகள் அண்ட் வெல் லேட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸ்கவேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோடையும் கீழடியோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், பிரிக் பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெண்டுமே நமக்கு ஐவிசியை தான் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ இந்த ரெண்டு கீழடியில் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாட்டரி இருக்குது. பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னீலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவப்பு மணி கற்கள், குவாட்ஸு, பியல், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட், ஷெல் பேங்கு, ஐவரி டைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஐவரி டைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம், எல்லா சைட்லேயும் கிடச்சிருக்காது இல்லையா. ஸோ ஐவரி டைஸ் வந்து எந்த இடத்துலேருந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எங்கேருந்து? கீழடியிலேருந்து. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரே மாதிரி பொருட்கள் வந்து எல்லா சைட்லேயும் கிடச்சிருக்காது. பர்டிகுலராக வித்தியாசமான பொருள் ஒரு சைட்லேருந்து கிடச்சிருக்கும். அந்த பொருளோட பேரை கொடுத்து அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் இந்த ஐவரி டைஸை வந்து சொன்னேன். 2017 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா கீழடியிலேருந்து எடுத்த 2 சாம்பிளை ரேடியோ கார்பன் டேட்டிங்காக பீட்டா அனலைட்டுக்காக அனுப்புகிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல இருக்குது. அது என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே இருக்கிற பொருட்களை 200 BC, அதாவது 200 BC காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு டேட் பண்ணியிருக்காங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறனா என்னென்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு பொருளில் கார்பன் எந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுனா ரேடியோ கார்பன் டேட்டிங். அதை C14 அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்ட் அட் தி சைட் ஆட் டு தி எவிடன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன். இங்கே வந்து ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து இங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை கொடுக்குது. பெரிப்ளஸ் மென்ஷன். பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு நூல். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோம் ஃப்ரம் பெனின்சுலார் இந்தியா. அதாவது ஸ்டீல்னா என்ன? இரும்பு. இங்கேருந்து, அதாவது பெனின்சுலார் இந்தியாவிலேருந்து ரோமுக்கு இரும்பு அனுப்பினதுக்கான ஒரு எவிடன்ஸை பெரிப்ளஸ் சொல்லுது. வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. டியூட்டி அப்படிங்கிறத டேக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேயா. இங்கேருந்து இரும்பு அங்கே எடுத்துகிட்டு போகும்போது அலெக்சாண்ட்ரியாவில் டியூட்டி பே பண்ணதுக்கான ஒரு எவிடன்ஸை பெரிப்ளஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பொருந்தல். பொருந்தல் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிக்கல்லில் இருக்குது. இங்கே கிடைச்ச நிறைய பொருட்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் டைம் ஆகும். அண்ட் அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேயா. பான்ஸ் ஃபில்டு வித் ரைஸ், இது இங்கே முக்கியமானது. சரியா. ஒரு பானையில் என்ன இருக்குது? அரிசி இருக்குது. இது கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பிளேஸ்லையும் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இல்லை. பான்ஸ் ஃபில்டு வித் ரைஸ், இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பொருந்தல்லேருந்து. ஓகேயா. The discovery of iron sickle, pike and tip of plows provide evidence that they had practice of ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது இங்கே அரிசியை வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து நமக்கு கிடைக்குது. அ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் பொருந்தல் சைட், இந்த தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. சைட் ப்ரூவ்ஸ் தட் ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டேபிள் ஃபுட். ஒரு பானை நிறைய அரிசி இருக்குது. ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரியலாம் அப்படின்னா இது தமிழ்நாட்டில் இந்த டைமில் மக்களுக்கு பிரதான உணவாக அரிசி இருந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி. இது எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளூரில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் இங்கேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட்வேர் பாட்டரி. மெகாலித்திக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டரியோட கலர் என்ன? பிளாக் அண்ட் ரெட்வேர். ஓகேயா. இது வந்து இங்கே பையம்பள்ளியிலேருந்து எடுத்திருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்மெல்டிங், அதாவது இரும்பு ஆலை இருந்ததுக்கான, இரும்பு பட்டறை இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து பையம்பள்ளியில் கிடைக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஓகேயா. ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒரு பர்டிகுலர் டிஸ்கவரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பார்த்து வச்சுக்கிட்டாலே நம்ம போதும். The date of this culture based on radio carbon dating, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா 1000 BCE. அத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறத ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட்டு கொடுமணல். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் இருக்குது. கொடுமணம் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து பதிற்றுப்பத்து சொல்லும். அது இப்போ இருக்கக்கூடிய கொடுமணல் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க.
300+ தமிழ் பிராமி இன்ஸ்கிரைப்டு பாட்டரி, அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாட்டரி வந்து இங்கே 300க்கும் மேற்பட்ட அளவில் கிடச்சிருக்கு. நூல் நுறுக்கக்கூடிய கருவிகள் வந்து கிடச்சிருக்கா. ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா காட்டன் வந்து இங்கே இருந்திருக்கு, அதாவது காட்டனை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. பீசஸ் ஆஃப் க்ளோத் அலாங் வித் டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், பர்டிகுலர்லி கார்னீலியன், இந்த பொருட்கள்லாம் கொடுமணலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான சைட் அண்ட் அங்கேருந்து கிடச்ச இம்பார்ட்டண்டான பொருட்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எதுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அயனேஜை மெகாலித்திக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The people who lived during the last stages of New Stone Age began to follow megalithic system of burial. அதாவது இது ஒரு பரியல் சிஸ்டம் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெட் பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் அ பிக் பாட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய பானையில் இறந்தவர்களை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அலாங் வித் பரியல் குட்ஸ். பரியல் குட்ஸ்னால் அந்த இறந்த மனிதர் பயன்படுத்தின பொருட்கள் தான், சரியா, அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருப்பாங்க. The megalithic monuments bear witness to a ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் சிவிலைசேஷன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிவிலைஸ்டான ஒரு டெண்டன்சியை தான் இது காட்டுது. அதாவது மக்களை புதைச்சிருக்காங்க, புதைக்கும் போதும் அவங்க பயன்படுத்தின பொருட்களை உள்ளே வச்சு இறக்கியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பீப்புள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. வித் த நாலேஜ் ஆஃப் அயன் அண்ட் கம்யூனிட்டி லிவிங். என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் அண்ட் கம்யூனிட்டி லிவிங். இதை செஞ்சுருக்காங்க இல்லையா, அதாவது இது வந்து என்னோட அப்பாவாக இருக்கலாம், என்னோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை என்னோட உறவினராக இருக்கலாம். அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரோட ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம இது மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டால்மெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, டால்மெண்ட்ஸ், மென்ஹிர் அப்படின்னு. அதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். டால்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆர் மெகாலித்திக் டூம்ஸ். ஓகே, இது வந்து பெருங்கற்கால கல்லறைகள் மேட் ஆஃப் 2 or more அப்ரைட் ஸ்டோன்ஸ். அதாவது 2 அல்லது 3 கற்களை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நேராக நிற்க வச்சுருப்பாங்க. வித் அ சிங்கிள் ஸ்டோன் லையிங் அக்ராஸ் தி பரியல் சைட். ஒரு சிங்கிள் ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கற்களுக்கு மேலே வந்து இப்படி லையாக இருக்கும். ஓகேயா, இதுதான் என்ன டால்மெண்ட்ஸ், தமிழில் கற்திட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகாலித்திக் டால்மெண்ட்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட். அது எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேயா, வீரராகவபுரம் வில்லேஜ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கும்மாளமருதுப்பட்டி இன் திண்டுக்கல், நரசிங்கம்பட்டி இன் மதுரை. இந்த பிளேசஸ் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே என்ன கிடச்சிது, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா பாண்டவன் திட்டு அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு டால்மெண்ட். அந்த ஊர் எங்கே இருக்குன்னா தர்மபுரியில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, ஒரு 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கற்களை வச்சு அது மேலே என்ன செஞ்சுருக்காங்க, இன்னொரு கல்லை வச்சுருக்காங்க. ஒரு பரியல் சைட்டுக்கு மேலே ஒரு கற்கள் வைக்கிறது பேர் தான் என்ன, மெகாலித்திக் பரியல். ரெண்டாவது என்ன அப்படின்னா மென்ஹிர். மென்ஹிர் அப்படிங்கிறது பிரெட்டான் லாங்குவேஜில் என்ன அர்த்தம்னா மென் அப்படின்னா ஸ்டோன் அர்த்தம், ஹிர் அப்படின்னா லாங்னு அர்த்தம், அதாவது பெரிய கற்கள், சரியா, ஒரு நீளமான பெரிய கற்கள், அது பேர் தான் மென்ஹிர். தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ். மோனோனா என்ன, சிங்கிள், சரியா, ஒரே ஒரு பெரிய கல் தான் இப்படி நிற்கும். பிளான்டட் வெர்டிக்கலின்னா அர்த்தம் செங்குத்தாக நிற்கும். ஓகேயா, கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெட். கீழே வந்து இறந்தவர்களை புதைச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்த ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு மென்ஹிர் வைக்கிறாங்க, ஒரு நீண்ட கல், அது பேர் தான் மென்ஹிர். மென்ஹிர் அட் சிங்கரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வெம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட் அலாங் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பார். உப்பாறு நதிக்கரையில் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் மென்ஹிர் மூலமாக தெரிய வருது. மென்ஹிர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நரசிங்கம்பட்டி மதுரை, குமரிக்கல்பாளையம் கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகேயா, இந்தந்த பிளேசஸ்லாம் மென்ஹிர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பிளேசஸை மறந்துடாதீங்க, அந்த பிளேஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட்டு ஹீரோ ஸ்டோன், வீரக்கற்கள். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா ஒரு மெமோரியல் ஸ்டோன் ரைஸ்ட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் டெத் ஆஃப் அ ஹீரோ இன் அ பேட்டில் ஆர் தோஸ் ஹூ லாஸ்ட் தியர் லைஃப்ஸ் இன் வைல் டிஃபெண்டிங் தி வில்லேஜ் ஃப்ரம் அனிமல்ஸ் ஆர் எனிமீஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், சில சண்டைகள் வரும் அண்ட் இந்த டைமில் பீப்புள் வந்து கேட்டில் ரொம்ப பெருசாக மதித்தாங்க, பசுக்களை வந்து ரொம்ப உயர்வாக நினச்சாங்க. இப்போ ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா ஆப்போசிட் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு குரூப்பில் இருக்கக்கூடிய பசுக்களை வந்து கவர்ந்துட்டு வரணும், இதுதான் ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை இப்படி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகேயா,
இந்த டைமில் அந்த பசுக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்கள சார்ந்த மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் சில வீரர்கள் போரிட்டு அந்த போரில் இறந்துருப்பாங்க. அவங்களோட நினைவாக எழுப்பப்பட்ட கற்கள் தான் என்ன, இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ். அந்த கற்கள் என்னென்னா அவங்களோட பேரும் எழுதியிருக்கும், என்ன காரணத்துக்காக இறந்தாங்க, என்ன செய்யும் போது இறந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்கும். ஸோ இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, மானூர் வில்லேஜ் நியர் பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், வெள்ளானங்கோட்டை இன் டூட்டுக்குரன் டிஸ்ட்ரிக்ட், புலிமான் கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கே தான் என்ன செய்யுது இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. புலிமான் கொம்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஸ்டோன் தான் இது. இதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கல் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேயா, அதாவது ஆகோல்னா எனது ஆனா பசு, அந்த ஆவை கொல்ல வரும்போது ஏற்பட்ட போரில் இறந்த அந்தவன் அப்படிங்கிறோட கல் தான் இது அப்படிங்கிறது அந்த புலிமான் கொம்பையில் இருக்கக்கூடிய ஹீரோ ஸ்டோன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, வைகை ரிவர் வேலியில் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2006. ஓகேயா, இதில் தமிழ் பிராமி இந்த எழுதியிருக்குல்ல, இது எழுத்து என்னன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். ஒன் ஆஃப் தி இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் புலிமான் கொம்பை ரீட்ஸ், அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். கூடலூர் ஆகுல் பெடுதியன் அந்தவன் கல். இட் மீன்ஸ் த ஸ்டோன் ஆஃப் தியன் அந்தவன் ஹூ வாஸ் கில்ட் இன் அ கேட்டில் ரைட் அட் தி வில்லேஜ் ஆஃப் கூடலூர். அதே தான், கூடலூர் அப்படிங்கிற வில்லேஜில் ஆநிறை கவர்தல் நடக்கும்போது ஒரு அந்தவன் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு, அவருக்கான கல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு. ஹீரோ ஸ்டோன் அட் புலிமான் கொம்பை. அது எந்த ஊரில் இருக்குது, தேனியில் இருக்குது. ஓகேயா, ஓகே. இப்போ நம்ம வந்து அயன் ஏஜ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜ் அண்ட் சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. நீங்கள் இதை கிளாஸ் பார்த்துட்டு புக் ரீட் பண்ணாலும் சரி, நான் அதில் வீடியோஸில் மேக்ஸிமம் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு, அதில் இருக்கக்கூடிய மேப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு புக்கை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அண்ட் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது மனப்பாடமாகிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, அது நம்ம கண்டினியூஸாக பண்ணக்கூடிய ஒர்க் மூலமாக தான். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.